பகுதி 9. லம்பி ஜம்பர். ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பார்கள். நான் அந்த கோட்பாட்டை பெரிதாக நம்புபவன் அல்ல. ஆனால் ஒருமுறை குறைந்தபட்சம் எனக்காவது அது உண்மையாக போகிறது. நான் இன்னும் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. சரி, தொடர்ந்து படியுங்கள். அது 1976ஆம் ஆண்டின் வசந்த காலம். சைப்ரஸின் வானிலை நன்றாக சூடுபிடிக்கத் தொடங்கியிருந்தது. குறைந்தபட்சம் அடுத்த இலையுதிர் காலம் வரை நல்ல வறண்ட வெயில் நிறைந்த வெப்பமான வானிலை நிலவும் என்ற வாக்குறுதியுடன். கடந்த மாதம் என் 20வது பிறந்தநாள் வந்து சென்றிருந்தது. அப்போது தனது இடைக்கால சாகசங்களுக்காக மத்திய கிழக்கில் உல்லாசமாகச் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த பேட் பிராட் சாலியுடனான எனது குறுகிய ஆனால் தீவிரமான உறவின் முடிவை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். அவளுக்கு என் வாழ்த்துக்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு புதிய துணையை தீவிரமாக தேடவில்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அதை தவறவிட மாட்டேன். அந்த வாய்ப்பு எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஒரு பகல் நேர பணியின்போது எதிர்பாராத விதமாக வந்தது. அப்போது நான் ஒரு உபகரண பெட்டகத்தில் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணியைச் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த பணிநேர மேற்பார்வையாளரான ஒரு சார்ஜென்ட் என் பெயரை அழைப்பதை கேட்டேன். டைட்டஸ், நமது புதிய பணிநேர உறுப்பினர் மேக்ஸுக்கு பதிலாக வந்துள்ளவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மேக்ஸ் அந்த பணிநேரத்தின் வயதானவர். அவர் தற்போதைய பணிநேரச் சுழற்சியின் முடிவில் தனது பணியை முடித்துக்கொண்டு அடுத்த பதவியை ஏற்பதற்கு முன்பு கப்பலிலிருந்து இறங்குவதற்கான விடுப்புக்காக வீட்டிற்கு விமானத்தில் திரும்புவார். உண்மையில் இன்னும் 5 நாட்களில், எங்கள் விடுமுறை நாட்களில் அவர் விடைபெறும் மது விருந்தை நாங்கள் நடத்தவிருந்தோம். வண்டியின் அடியிலிருந்து ஊர்ந்து வெளியே வந்து சார்ஜை எதிர்கொள்ள திரும்பியதும் உடனடியாக ஒரு கணம் திகைத்து நின்றேன். முதலாவதாக அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த அந்த புதிய தொழில்நுட்ப வல்லுனர் ஒரு லம்பி ஜம்பர். இரண்டாவதாக அவளை எனக்கு அடையாளம் தெரிந்தது. என் மூளையை தேடி அந்த புதிரிலிருந்து அவள் பெயரை மீட்டெடுத்தேன். அவள் இன்னொரு ஜூலி. இதற்கு விளக்கம் தேவையில்லை. ஆனால் லம்பி ஜம்பர் என்பது ஒரு பொதுவான சொல். இங்கிலாந்து படைகளின் சில பிரிவுகளில் ஒரு பெண் படைவீரரை, மன்னிக்கவும், பெண் படைவீரரை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவர்களில் பெரும்பாலானோரின் சீருடை புலோவர்களில் தெளிவான கட்டிகள் இருந்ததோடு இதற்கு ஏதோ சம்பந்தம் உண்டு. எல்லா நிகழ்வுகளிலும் அப்படியில்லை என்று சொல்ல வேண்டும். குறிப்பிடத்தக்க விதிவிலக்குகளும் இருந்தன. ஆனால் ஜூலி நிச்சயமாக முதல் வகையில்தான் அடங்கினாள். என் பயிற்சி முகாமில் ஜூலியை எனக்கு தெரியும். அங்கு எங்கள் சிறப்பு பிரிவில் இருந்த சில பெண் பொறியியல் பயிற்சியாளர்களில் அவளும் ஒருவராக இருந்தாள். நான் பயிற்சி முடித்து வெளியேறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் அவள் தன் படிப்பை தொடங்கியிருந்தாள். நான் என் மனதில் விரைவாக கணக்கிட்டு பார்த்ததில் அவள் தனது முதல் கட்ட பயிற்சியை சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே முடித்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் கணித்தது ஏறக்குறைய சரியாகத்தான் இருந்தது. அவள் முந்தைய செப்டம்பரிலேயே பயிற்சியை முடித்திருந்தாள். ஆனால் நான் பணியாற்றி வந்த சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிரிவிற்கு வெளிநாட்டிற்கு பணிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு ஒரு குறுகிய கால இங்கிலாந்து பயணத்தில் இருந்தாள் என்பது தெரியவந்தது. பயிற்சியின்போது ஜூலியுடன் எனக்கு அதிக தொடர்பு இருந்ததில்லை. ஆனால் அவளும் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் ஒரு பரிச்சயமான முகத்தை பார்த்ததில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் மிகவும் நெகிழ்வான, மெலிந்த மற்றும் நளினமான பெண்ணாக இருந்தாள். ஆனால் முன்பே குறிப்பிட்டது போல அவளது சீருடைச் சட்டைக்கு கீழே எடுப்பான மார்பகங்கள் இருந்தன. அந்த ஜம்பரை அணிய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு இப்போது மிகவும் சூடாக இருந்தது. அவளது பொன்னிற முடி தலையின் பின்புறத்தில் விதிமுறைப்படி கொண்டையாக போடப்பட்டிருந்தது. ஆனால் எனக்குச் சரியாக நினைவிருந்தால் அதை அவிழ்த்துவிடும்போது அது அவளது தோள்களைக் கடந்து கீழே சரிந்து விழும். அவள் காது குத்தியிருந்தாள். அதில் தங்க கம்மல்களை அணிந்திருந்தாள். பணியில் அனுமதிக்கப்பட்டிருந்த மிக குறைந்த ஒப்பனையுடன் அந்த மெல்லிய ஐலைனர் அவளது ஊடுருவும் நீலக் கண்களை மேலும் எடுப்பாகக் காட்டியது. அவையே என்னை ஏற்கனவே வசீகரித்திருந்தன. நான் மீண்டும் காதலில் விழுந்தேன். அல்லது இன்னும் சரியாகச் சொல்வதானால் அது காமமாக இருந்தது.
சார்ஜ் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்கு புரியவில்லை. என் மனம் எங்கே இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிந்திருந்த அவர் என்னை பார்த்து கண்களை உருட்டிவிட்டு சொன்னதையே மீண்டும் சொன்னார். மேக்ஸ் சென்ற பிறகு அந்த பிரிவில் நான் தான் மிகவும் அனுபவம் வாய்ந்த உறுப்பினராக இருப்பேன் என்பதால் அப்போது நான் என் பணிக்காலத்தில் பாதி வழியில் இருந்தேன். ஜூலிக்கு வழிகாட்டியாகச் செயல்பட நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அவளுக்கு பணி நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கவும், நாங்கள் எப்படி வேலைகளை செய்கிறோம், எங்களிடம் என்னென்ன வளங்கள் உள்ளன, பொருட்கள் எங்கே வைக்கப்பட்டுள்ளன என்பனவற்றை கற்றுக் கொடுக்கவும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஏனென்றால் அது நான் அந்த பிரிவின் மதிப்புமிக்க உறுப்பினராக கருதப்படுகிறேன் என்பதற்கான அங்கீகாரம் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் வேலையிலாவது அவளுடன் பழகுவதற்கு அது எனக்கு ஒரு முறையான காரணத்தையும் கொடுக்கும். எங்களிடம் இருந்த பல்வேறு வசதிகளை சுற்றிப் பார்ப்பதில் இருந்து தொடங்கலாம் என்று சார்ஜ் பரிந்துரைத்தார். SBAவில் பல இடங்களில் எங்கள் உபகரணங்கள் பரவி இருந்தன. எப்படியும் அதைத்தான் நான் செய்திருக்க விரும்பினேன். ஆனால் எனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை விட்டுவிட்டு ஜூலியுடன் சுற்றிப் பார்க்க எனக்கு அப்போதுதான் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதைச் செய்வதற்கு முன்பு நான் தொடங்கியிருந்த வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. சார்ஜ் கிளம்பியதும் நான் ஜூலியிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு மீண்டும் உபகரண பெட்டகத்திற்குள் மூழ்கினேன். சில நொடிகளில் வாசனை திரவியத்தின் மனம் என்னைச் சூழ்ந்தது. நான் என்ன செய்கிறேன் என்று பார்ப்பதற்காக ஜூலி என் அருகில் மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். வேலையைத் தொடங்க அவள் மிகவும் ஆவலாக இருந்தாள். நான் என்ன செய்கிறேன், ஏன் செய்கிறேன் என்பதை துல்லியமாக விளக்குவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவள் மிகுந்த ஆர்வம் காட்டி பொருத்தமான பல கேள்விகளை கேட்டாள். நான் அவளை பழிப்பது போல் தோன்றினாலும் அவள் தன் வேலையை நன்கு அறிந்தவள் என்பதையும் அணியின் மதிப்புமிக்க உறுப்பினராக இருக்க வாய்ப்புள்ளது என்பதையும் அது காட்டியது. அந்த பணியை முடித்து கணினியை மீண்டும் இயங்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட விரும்புகிறாயா என்று கேட்டேன். அவள் அந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்திக் கொண்டாள். அதனால் அவளுக்கு வழிவிட்டு நான் ஒதுங்கினேன். அவள் என்னிடத்தை பிடித்து அலமாரியில் தலைகுனிந்து மண்டியிட்டாள். அவளது இறுக்கமான சீருடை கால் சட்டையை நிரப்பியிருந்த மிகவும் அழகான அவளது பின்புறத்தை நான் அற்புதமாகக் கண்டேன். அவள் உண்மையிலேயே ஒரு முழுமையான தொகுப்பாக இருந்தாள். ஜூலி எனது குறைந்தபட்ச தலையீட்டுடன் அந்த பணியை முடித்து கருவி பெட்டியில் எதையும் விட்டுவிடவில்லை என்பதை உறுதி செய்ய விடாமுயற்சியுடன் கருவிகளைச் சரிபார்த்து கணினியை இயக்கினாள். ஒரு விரைவான செயல்பாட்டுச் சோதனையில் அனைத்தும் சரியாக வேலை செய்வது தெரியவந்தது. எங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கான நேரம் வந்தது. அது காலை நடுப்பொழுது. அதனால் ஒரு பானம் அருந்துவதற்காக நாங்கள் முதலில் சென்ற இடம் இயல்பாகவே சிற்றுண்டிச்சாலைதான். நான் எங்கள் இருவருக்கும் ஒரு காபியும் ஒரு துண்டு கேக்கும் வாங்கினேன். அவற்றைச் சாப்பிடுவதற்காக நாங்கள் ஒரு காலி மேசையில் அமர்ந்தோம். நாங்கள் சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் இருந்தபோது மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தோம். அவளுடன் பேசுவது எளிதாக இருந்தது. வழக்கமாக புதிய பெண்களை சந்திக்கும்போது நான் உணரும் கூச்சத்தை அவளிடம் உணரவில்லை. ஒருவேளை எங்களுக்கிடையே ஏற்கெனவே நிறைய பொதுவான விஷயங்கள் இருந்ததே அதற்கு காரணமாக இருக்கலாம். நான் பயிற்சி பள்ளியின் செய்திகளை கேட்டேன். முன்பை விட இப்போது அதிக பெண்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்ததை தவிர பெரிதாக எதுவும் மாறியிருக்கவில்லை. என் பார்வையில் அது ஒரு நல்ல விஷயம். அது வெறும் காம பார்வையிலிருந்து மட்டுமல்ல. அடுத்து நான் தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்த விஷயத்தை கேட்டேன். பெண்களுக்கான தங்குமிடம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அது எங்களுடையதை விட மிகவும் நன்றாக இருப்பதாக எங்களிடம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அதை நானே நேரில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மோசமில்லை என்றாள் அவள். தற்போது அவள் மற்ற 3 பேருடன் 4 ஆண்கள், உண்மையில் 4 பெண்கள் தங்கும் ஒரு அறையை பகிர்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அவர்களை விட சற்றே உயர்ந்த பதவியில் இருந்ததால் பொறியாளர்களாகிய நாங்கள் பயிற்சியை முடித்து நேராக OR3 நிலைக்குச் சென்று விடுவோம். ஒரு தனி அறை காலியானபோது அதற்கான பட்டியலில் அவளுக்கு முன்னுரிமை கிடைத்தது. எங்கள் தொகுதியும் அறைகளும் சற்று மோசமாக இருப்பதாக அவள் கேள்விப்பட்டதாகச் சொன்னாள். அது உண்மைதான். ஆனால் அது மெதுவாகச் சீராகி வந்தது.
அறைகள் அவற்றின் வடிவமைக்கப்பட்ட தங்கும் அளவை விட மிகவும் அதிகமாகவே இருந்தன. ஆனால் பல மாதங்களாக என் உபகரணப் பையிலேயே இருந்த எனக்கு இப்போது குறைந்தபட்சம் ஒரு ஒற்றை அடுக்கு கட்டிலும் இரட்டை அடுக்கு கட்டில்கள் போய்விட்டன. என் உபகரணங்களுக்காக பூட்டக்கூடிய ஒரு அலமாரியும் கிடைத்தன. இடைவேளை முடிந்ததும் நாங்கள் எங்கள் சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்கினோம். சரியாகச் சொன்னால் அதை முறையாகத் தொடங்கினோம். நான் ஜூலிக்கு பிரதான தள உபகரணங்களையும் கட்டுப்பாட்டு அறைகளையும் சுற்றிக் காட்டினேன். பின்னர் ஒரு லேண்ட் ரோவரை எடுத்துக்கொண்டு தொலைதூர நிறுவல்களை சுற்றி ஓட்டத் தொடங்கினேன். பாதி வழியில் மதிய உணவிற்காக நிறுத்திவிட்டு எங்கள் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தோம். அவள் குறைந்தது ஒரு மாதமாவது என்னுடன் இருந்து திறமையான நபர் என்று சான்றளிக்கப்படும் வரை என்னுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அதன் பிறகு மேற்பார்வையின்றி வேலை செய்ய அனுமதிக்கப்படுவாள் என்றும் அவளிடம் விளக்கினேன். இருப்பினும் உண்மையில் மின்சார பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் பெரும்பாலும் ஜோடியாகவே வேலை செய்தோம். நாங்கள் இருவரும் ஒத்துப்போனால் இதுவரை எல்லாம் நன்றாக போய்க்கொண்டிருந்ததால் நாங்கள் இன்னும் நிரந்தர அடிப்படையில் கூட்டாளிகளாக ஆகலாம் என்று நான் இரகசியமாக நம்பினேன். நாங்கள் இன்னும் சரியாகச் சொன்னால் நான் தேநீர் நேரத்திற்குச் சற்று முன்பு வரை விஷயங்களை இழுத்தடித்தோம். நாங்கள் தளத்திற்கு திரும்பினோம். நான் வாகனச் சாவிகளை ஒப்படைத்து எங்கள் மைலேஜ் மற்றும் எரிபொருள் நிலையை பதிவு செய்வதற்கான ஆவணங்களை முடித்தேன். பின்னர் சார்ஜிடம் அறிக்கை அளித்தோம். இரவு 8 மணிக்குத்தான் பணி நேரம் முடிந்தது. ஆனால் எங்கள் உணவிற்காக நாங்கள் சமையலறைக்கு அனுப்பப்பட்டோம். நாங்கள் கிளம்பும்போது சார்ஜ் ஜூலியை அழைத்து ஒரே ஒரு முறை மட்டும் செய்யும் ஒரு நல்லெண்ண சைகையாக அவளுக்கு இன்னும் தனிப்பட்ட நிர்வாக வேலைகள் இருந்தால் அதை முடிப்பதற்காக மீதமுள்ள ஷிஃப்டிலிருந்து விலகி இருக்கலாம் என்று கூறினார். அவளுக்கு இன்னும் சாமான்களை பிரிப்பது மற்றும் வீட்டு வேலைகள் முடிக்க வேண்டியிருந்ததால் வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதாக அவள் ஒப்புக்கொண்டாள். எங்கள் உணவுக்குப் பிறகு நான் ஜூலியை பெண்கள் தங்கும் விடுதியின் வாயிலில் இறக்கிவிட்டேன். நாங்கள் பிரிவதற்கு முன்பு அவள் தன் கையை நீட்டி என் முன்கையில் வைத்து 3 மிசிசிப்பிகளுக்காக இதை ரசிக்க நீங்கள் ஒரு டிபிபிடி ரசிகராக இருக்க வேண்டும். அவளுடைய முதல் நாளை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றியதற்காக எனக்கு நன்றி தெரிவித்தாள். நானும் அதை மிகவும் ரசித்தேன் என்று பதிலளித்தேன். அது ஒரு குறைத்து மதிப்பிடும் கூற்றாக இருந்தது. அடுத்த நாள் வேலையில் சந்திப்பதாக கூறிவிட்டு ஷிஃப்டை முடிக்க நான் வேலைக்கு திரும்பினேன். அது உண்மையில் எங்கள் தற்போதைய ஷிஃப்ட் சுழற்சியின் முதல் இரவு ஷிஃப்டாக இருந்தது. அந்த முதல் இரவு ஜூலிக்கு ஒரு அக்னி பரீட்சையாக இருந்தது. எங்கள் கணினி அமைப்புகளில் ஒன்றில் ஒரு பெரிய செயலிழப்பு ஏற்பட்டது. அதற்கு விரிவான ஆய்வு மற்றும் சரிசெய்யும் நடவடிக்கை தேவைப்பட்டது. ஜூலி உடனடியாக தன் திறமையை நிரூபித்தாள். எங்களுடன் சேர்ந்து அந்த வேலையில் இறங்க அவளுக்கு எந்த ஊக்கமும் தேவையில்லை. உண்மையில் ஜூலி தான் இறுதியில் அந்த பிரச்சினையை கண்டறிந்து தீர்வையும் பரிந்துரைத்தாள். இது முதல் நாளிலிருந்தே, அதாவது முதல் இரவிலிருந்தே மற்ற குழுவினரின் மரியாதையை அவளுக்கு பெற்றுத் தந்தது. அது மிகவும் பரபரப்பாக இருந்தது. அரட்டை அடிக்கவோ அல்லது சமூக பழக்கவழக்கங்களுக்கு நேரமே இருக்கவில்லை. அடுத்த நாள் காலை ஷிஃப்ட் மாறும் நேரத்தில் அது முடிவுக்கு வந்ததைக் கண்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தோம். ஒரு குழுவாக நாங்கள் சமையலறையிலேயே காலை உணவை பகிர்ந்து கொண்டோம். அதன் பிறகு அவரவர் படுக்கைகளுக்குச் சென்று தனித்தனியாக உறங்கினோம். அடுத்த இரவும் மிகவும் பரபரப்பாகவே இருந்தது. முந்தைய இரவு ஒத்திவைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட வேலைகளையும் அன்றிரவின் புதிய பணிகளையும் நாங்கள் முடிக்கும் தருவாயில் இருந்தோம். ஆனால் அது அவ்வளவு தீவிரமாக இல்லை. எனக்கும் ஜூலிக்கும் கொடுக்கப்பட்ட சில வேலைகள் தொலைதூர இடங்களில் ஒன்றில் இருந்தன. நான் எல்லா நேரமும் ஜூலியின் தோள் மீது நின்று கண்காணிக்க தேவையில்லை என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதனால் வேலையை விரைவாக முடிப்பதற்காக நாங்கள் இருவரும் பிரித்துக்கொண்டோம். நாங்கள் வேலை செய்து கொண்டே அரட்டையடித்துக் கொண்டோம். ஒரு கட்டத்தில் நான் அவளிடம் அவளுடைய முந்தைய பணியிடத்தை பற்றி கேட்டேன். அவள் எங்கே இருந்தாள், அது எப்படி இருந்தது என்றும் கேட்டேன். அவள் அதை பற்றி பேச தயங்கினாள். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சினை இருப்பதை நான் உணர்ந்து அந்த விஷயத்தில் அவளை சற்று வற்புறுத்தினேன். கடைசியில் அவள் மனம் திறந்து அந்த இடத்தை எவ்வளவு வெறுத்தாள் என்று என்னிடம் சொன்னாள்.
அவளுடைய மூத்த அதிகாரியும் பெரும்பாலான பையன்களும் அவளை மிகவும் கேவலமாக நடத்தியிருந்தார்கள். ஒரு தேநீர் பரிமாறுபவள் மற்றும் ஒரு வேலைக்காரியை விட அவள் சிறந்தவள் இல்லை. எந்தவொரு தொழில்நுட்ப வேலையையும் அவளிடம் ஒப்படைக்க அவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் என்னிடம் ஆண்குறி இல்லை என்று அவள் சொன்னாள். அந்த மனப்பான்மையை நான் வெறுக்கிறேன். எனது சேவை முழுவதும் நான் பெண்களுக்கு கீழேயும் மேலேயும் பக்கவாட்டிலும் வேலை செய்தேன். மனதை அசிங்கப்படுத்தாதே, நான் இங்கு உண்மையாகத்தான் பேசுகிறேன். நான் போர்க்களத்திற்கே பின்தொடரக்கூடிய பெண்களும் இருந்தார்கள், ஒரு நொடி கூட நேரம் ஒதுக்காத ஆண்களும் இருந்தார்கள், அதுபோலவே நேர்மாறாகவும். உனக்கு என்ன பிறப்புறுப்புகள் இருக்கின்றன என்பது ஒரு பொருட்டல்ல. நீ உன் வேலையை செய்ய வேண்டும், ஒரு குழு வீரராக இருக்க வேண்டும், உன் நண்பர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அவர்கள் உனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவள் கண்களில் லேசாக கண்ணீர் மல்கத் தொடர்ந்தாள். அங்கிருந்து வெளியேறுவதற்காக கூடிய விரைவில் வெளிநாட்டு பணிக்கு விண்ணப்பித்திருந்தாள். அந்த பதிவு சரியான நேரத்தில் வந்தது, ஏனென்றால் அவள் மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் தருவாயில் இருந்தாள். தேவைப்பட்டால் கர்ப்பம் தரிப்பது பற்றியும் கூட யோசித்தாள். அந்த நாட்களில் அது தானாகவே மருத்துவ ரீதியாக மருத்துவமனையிலிருந்து வெளியேற வழிவகுக்கும். அவள் இப்போது மிகவும் வருத்தமாக இருந்தாள். அவளை மீண்டும் அந்த இருண்ட காலத்திற்கு தள்ளியதற்காக நான் ஒரு கேவலமானவன் என்று உணர்ந்தேன். அது இங்கே நடக்காது என்று அவளிடம் சொல்ல விரும்பினேன். ஊரில் பேசப்படும் விஷயங்கள் அவள் ஏற்கெனவே எங்கள் அணியில் ஒருத்தியாக மதிக்கப்படுகிறாள் என்பதை உறுதிப்படுத்தின. அணியின் ஒரு அங்கம் எங்களில் ஒருவனுடன் வம்பு செய்யும் எந்த அயோக்கியனுக்கும் கேடுதான். நான் அவளை ஆறுதல்படுத்த முயன்றபோது அவள் விரும்பினால் பிடித்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் என் கைகளை உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்கும்படி நீட்டினேன். அது ஒரு தந்திரோபாய தவறு. ஜூலி என் செய்கையை தவறாக புரிந்துகொண்டு நான் அவளை கட்டிப்பிடிக்க அழைப்பதாக நினைத்தாள். அவள் முன்னோக்கி நகர்ந்து என் விரிந்த கரங்களுக்குள் வந்து தன் கரங்களால் என்னைச் சூழ்ந்து கொண்டு அழத் தொடங்கினாள். ஒரு கணம் நான் முற்றிலும் நிலைகுலைந்து போனேன். இப்போது நான் என்ன செய்துவிட்டேன்? அந்த அணைப்பை ஏற்றுக்கொள்வது மட்டுமே இருந்த ஒரே உண்மையான வழி. அவளை தவறாக பயன்படுத்துவதாகவோ அல்லது அவளை தொடுவதாகவோ மற்றவர்கள் நினைத்துவிடுவார்களோ என்ற பயத்தில் என் கைகளை அசைக்காமல் கவனமாக அவள் முதுகில் வைத்து அசையாமல் நிறுத்தினேன். அவள் தன் உணர்ச்சிகளை அவள் விரும்பும் நேரத்திலும் முறையிலும் வெளிப்படுத்த அனுமதித்து நான் மௌனமாக இருந்தேன். அவள் அணைத்ததில் துளியும் பாலியல் நோக்கம் இல்லை, ஆனால் அவள் என் மீது உரசிய அந்த உணர்வை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவளுடைய மார்பகங்கள் என் மார்பில் அழுந்தின. எனக்கு பின்னால் அவள் கைகளின் ஸ்பரிசம் மற்றும் அவளுடைய வாசனை திரவியத்தின் மணம். அவள் என்னை தன் உடலுடன் இறுக்கமாக அணைத்தபோது எனக்கு விரைப்பு வந்துவிடக் கூடாது என்று நான் பிரார்த்தனை செய்தேன். அது நடக்காமல் தடுக்க என்னிடம் இருந்த அத்தனை மன உறுதியையும் திரட்டினேன், ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தது என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவளுடைய விம்மல்கள் மென்மையான முனகல்களாகக் குறைந்து பின்னர் இறுதியாக நின்றன. அவள் கைகள் என் மீதான பிடியை தளர்த்துவதை நான் உணர்ந்தேன். அவளும் என் கிளர்ச்சியை உணரவில்லை என்ற ஏமாற்றத்துடனும் நிம்மதியுடனும் என் கைகளை என் பக்கவாட்டில் தொங்கவிட்டேன். அவள் என்னை விட்டு விலகித் திரும்பி தன்னைச் சமநிலைப்படுத்திக் கொண்டு தன் கைகளாலும் சட்டையின் கைப்பட்டைகளாலும் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் மீண்டும் என்னை எதிர்கொண்டபோது அவளுடைய மனக்கலக்கம் முழுமையான தர்மசங்கடமாக மாறியிருப்பதை என்னால் காண முடிந்தது. அவள் கூனிக்குனிந்து ஒரு கோழையாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி. நான் எவ்வளவு ஒரு பெண் என்பதை ஆண்களிடம் சொல்ல வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினாள். அப்படிச் செய்யும் எண்ணம் எனக்குச் சிறிதும் இல்லை என்று அவளுக்கு உறுதியளித்தேன். என்னிடமிருந்து இதைப் பற்றி யாரும் கேள்விப்பட மாட்டார்கள். அது நமக்குள் மட்டுமேயான விஷயம். நான் அதை ஏற்கெனவே மறந்துவிட்டேன். அவள் இப்போது நம்மில் ஒருத்தி என்றும் நாம் நம் சொந்தக்காரர்களை பார்த்து கொள்வோம், அவ்வளவுதான் என்றும் மீண்டும் வலியுறுத்தினேன். அவளுடைய நிம்மதி தெளிவாக தெரிந்தது. அவளுடைய கண்ணீர் சிந்தியிருந்த என் தோளில் இருந்த ஈரமான பகுதியை அவள் கவனித்தாள். அவள் கையை நீட்டி அதை தேய்த்தாள், அதை உலர்த்த வீணாக முயன்றாள். 1 மிசிசிப்பி, 2 மிசிசிப்பி, 3
பிறகு அவள் முன்னோக்கிச் சாய்ந்து ஒரு கணநேரத்திற்கு என் நெற்றியில் தன் உதடுகளை வைத்து முத்தமிட்டாள். நன்றி டைட்டஸ் என்று கூறிவிட்டு தன் கருவிகளை எடுக்கச் சென்றாள். நானும் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு பராமரிப்பு பதிவேட்டில் கையெழுத்திட்டு வாகனச் சாவிகளை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கிச் சென்றேன். நான் முற்றிலும் முட்டாள்தனமான எதையாவது செய்வதற்கு அல்லது சொல்வதற்கு முன்பு நாங்கள் இப்போதே அங்கிருந்து கிளம்ப வேண்டும். என் வார்த்தையே என் உறுதிமொழி. அன்று இரவு என்ன நடந்தது என்பதை இதுவரை யாரிடமும் நான் சொல்லவில்லை. நல்லவேளையாக அந்த பணிச்சுழற்சியின் 3வது மற்றும் கடைசி பணிநேரம் மிகவும் அமைதியாக இருந்தது. வழக்கமான பணிகள் முடிந்து சுத்தம் செய்யப்பட்டு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதும் இரவு நேர கண்காணிப்பின் சலிப்பு தொடங்கியது. திட்டமிட்டபடி அனைத்தும் செயல்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த அமைப்புகளை கண்காணித்தோம். அமைதியை கெடுக்கும் எதுவும் தவறாது என்று நம்பினோம். ஆனாலும் அந்தச் சலிப்பை போக்க ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்க வேண்டும் என்று ஒரு முரண்பாடான இரகசிய ஆசையும் இருந்தது. கட்டுப்பாட்டு அறைக்கு அருகில் எங்களுக்கு ஒரு சிறிய பணியாளர் அறை இருந்தது. அதில் வசதியான நாற்காலிகளும் தேநீர் தயாரிக்கும் உபகரணங்களும் இருந்தன. எல்லாம் அமைதியாக இருந்தால் அங்கே நாங்கள் சற்று ஓய்வெடுக்கலாம். நேரத்தை கடப்பதற்காக நாங்கள் அடிக்கடி நீண்ட நேரச் சீட்டு விளையாட்டுகளை விளையாடுவோம். ஃபைண்ட் தி லேடி அல்லது பேச்சுவழக்கில் ஹண்ட் தி கன் மிகவும் பிரபலமானது பேக்கமன் போட்டிகள் அல்லது மூர்க்கமான ரிஸ்க் விளையாட்டுகளை விளையாடுவோம். நள்ளிரவில் உண்மையில் எங்களுக்கு அது அதிகாலை 2 மணி. ஏனெனில் வேலை நிமித்தமாக நாங்கள் சுழு நேரத்தை பின்பற்றினோம். அதனால் உலகெங்கிலும் உள்ள வெவ்வேறு தளங்கள் நேரத்துடன் ஒத்திசைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் கணினி அமைப்புகளை அன்றைய புதிய நாளுக்கான அமைப்புகளுக்கு மாற்றிக்கொண்டிருந்ததால் அங்கு ஒரு விரைவான பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு பொதுவாக அமைதி நிலவும். அது தூங்கும் பணி இல்லையென்றாலும் விடியல் வரும் வரை பணியாளர்கள் அறையில் மக்கள் அடிக்கடி தூங்குவார்கள். காலை வரை கட்டுப்பாட்டு அறையை கவனித்துக்கொள்ளும் முறை என்னுடையதாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் ஜூலி அந்த வழக்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கண்காணிப்பு அலுவலகத்தில் எனக்கு துணையாக இருப்பதாக கூறினாள். நான் கட்டுப்பாட்டு மேசையில் அமர்ந்து ஜூலிக்கு இருந்த ஒரே ஒரு வசதியான கை நாற்காலியை கொடுத்தேன். அதை அவள் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாள். அன்று இரவுதான் நாங்கள் முதன்முறையாக தனியாக இருந்தோம். ஜூலி முந்தைய இரவு நடந்தவற்றுக்காக மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் தன் மனச்சுமையை இறக்கி வைத்ததால் இப்போது மிகவும் நன்றாக உணர்வதாகவும் கூறினாள். அதுதான் உண்மையில் முக்கியம் என்று நான் அவளிடம் சொன்னேன். கடந்த காலத்தை மறந்து சைப்ரஸில் தன் நேரத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. அந்த மகிழ்ச்சியில் நானும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று நான் இரகசியமாக விரும்பினேன். ஆனாலும் அந்த நேரத்தில் அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்குச் சிறிதளவே இருந்தது. நான் அடுத்த நாளுக்கான வேலை பட்டியல்களை தயாரித்துக் கொண்டிருந்தபோது நாங்கள் சிறிது தொழில்ரீதியான விஷயங்களை பற்றி பேசினோம். பின்னர் சும்மா ஓய்வெடுத்தபடி பொதுவாக பேசிக்கொண்டிருந்தோம். விரைவில் உரையாடல் நின்று போனது. நான் ஜூலியை பார்க்க திரும்பியபோது அவள் நாற்காலியில் ஆழ்ந்து உறங்கிவிட்டதைக் கண்டேன். நான் அமைதியாக இருந்து அவளை தூங்கவிட்டேன். ஒருவேளை இது சற்று வக்கிரமான செயலாக இருக்கலாம். ஆனால் அவள் உறங்குவதை நான் சும்மா அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவள் முகத்தில் ஒரு அழகான புன்னகை. அதன் பிடியிலிருந்து ஒரு அடங்காத முடி கற்றை தப்பித்து அவள் கன்னத்தில் கூச்சமூட்டி அவளை துடிக்க வைத்தது. அவளுடைய சட்டைக்கு அடியில் அவளது முழுமையான மார்பகங்கள் மேலும் கீழும் அசைந்தன. என் எண்ணங்கள் நிச்சயமாக தொழில்முறையிலிருந்து விலகிச் சென்றன. நான் அந்த பெண்ணால் கவரப்பட்டு அவள் மீது உணர்வுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அவள் என் மீது ஏதேனும் உணர்வு கொண்டிருக்கிறாளா என்று எனக்கு தெரியவில்லை. காலை விடிந்தது. மக்கள் எழுந்து தேநீர் தயாரிக்கத் தொடங்கினர். நான் ஜூலியை மெதுவாக எழுப்பி அன்றைய நாளைத் தொடங்க அவளுக்கு ஒரு கோப்பை காபியை கொடுத்தேன். அவள் என் முன் தூங்கிவிட்டதால் சற்று சங்கடப்பட்டாள். ஆனால் அது ஒரு பிரச்சனையல்ல என்று நான் அவளுக்கு உறுதியளித்தேன். காபியை குடித்த பிறகு நாங்கள் ஷிப் மாற்றத்திற்காக சுத்தம் செய்தோம். ஷிப் மாறியதும் காலை உணவிற்குச் சென்றோம். மற்ற ஷிப் உறுப்பினர்கள் அன்று ஏனோ எங்களுடன் சேரவில்லை. அதனால் நாங்கள் தனியாகச் சாப்பிட்டோம்.
திடீரென்று எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. அவர்கள் நமக்கு இடம் கொடுக்கிறார்களா? பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் அடுத்த நாள் இரவு மேக்ஸின் பிரிவு உபசரிப்புக்கு அவள் செல்லப் போகிறாளா என்று ஜூலியிடம் கேட்டேன். அவள் செல்லத் திட்டமிடவில்லை என்று சொன்னாள். உண்மையில் அவளுக்கு அழைப்பு வரவில்லை, மேலும் அங்கு அவளுக்கு யாரையும் தெரியாது. அது சுத்தப்போய் என்று அவளிடம் சொன்னேன். முதலாவதாக, இது அனைத்து பிரிவு உறுப்பினர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஒரு திறந்த அழைப்பு. எனவே நான் இப்போது மேக்ஸ் சார்பாக உங்களை முறைப்படி அழைக்கிறேன். இரண்டாவதாக, குறைந்தபட்சம் எனக்கும் மற்ற ஷிஃப்ட் உறுப்பினர்களுக்கும் உங்களை தெரிந்திருக்கும். நான் அவளுடன் அந்த இடத்திற்கு பிரிவின் சமூக கூடம் மட்டும் வருவதாகவும் அங்கே மற்றவர்களை சந்திப்போம் என்றும் கூறினேன். நான் தேவையான அறிமுகங்களைச் செய்துவிடுவேன். அதன் பிறகு அவள் தன் விருப்பப்படி எங்களுடன் இருக்கலாம் அல்லது தனியாகச் செல்லலாம். யாருக்கு தெரியும் என்று நான் இலகுவாகச் சொன்னேன். அங்கே நீ உன் கனவு நாயகனைச் சந்தித்து அவனுடன் இணையலாம். அவள் முகம் சிவந்து போனாலும் என்னை பார்த்து புன்னகைத்து, சரி, இது ஒரு டேட் தான் என்று பதிலளித்தாள். என்ன, இது வெறும் ஒரு சொற்றொடர்தானே? ஆனால் அந்த வாய்ப்பை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. ஏற்பாடு செய்தபடி நான் ஜூலியை லேடி கார்டன் கேட்டில் சந்தித்தேன். இது பெண்கள் தங்கும் விடுதி வளாகத்திற்குள் நுழையும் வாயிலுக்கு நாங்கள் வைத்திருந்த பெயர். இதில் இரட்டை அர்த்தம் உள்ளது. பயிற்சிக்கு பிறகு முதல் முறையாக அவளை சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் பார்த்தேன். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் தளர்வான நீண்ட கை கொண்ட வெள்ளை நிற ரவிக்கை அணிந்திருந்தாள். அதன் எளிமையான தோற்றத்தை வெளிர் நீல நிற செங்குத்து கோடுகள் உடைத்தன. அது மார்பிடை பகுதி லேசாக தெரியும்படி போதுமான அளவு திறந்திருந்தது. ஆனால் அது வரம்பு மீறியதாகவோ அல்லது ஆபாசமாகவோ இல்லை. அந்த ரவிக்கை கிரீம் நிறத்தில் நேர்த்தியாக தைக்கப்பட்ட கால்சட்டைக்குள் செருகப்பட்டிருந்தது. ஒரு மெல்லிய பெல்ட் அவளது மெலிந்த இடுப்பையும் எடுப்பான இடுப்பு பகுதியையும் எடுத்துக்காட்டியது. கேன்வாஸ் கோர்ட் ஷூக்களும் ஒரு சிறிய டோல்பையும் அந்த தோற்றத்தை முழுமையாக்கின. அவளது கூந்தல் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது, ஆனால் இப்போதெல்லாம் கலைந்த குதிரைவால் என்று அழைக்கப்படும் பாணியில் பின்னால் கட்டப்பட்டிருந்தது. அவளது இயற்கையான அழகை மெருகூட்டும் அளவுக்கு மட்டுமே ஒப்பனை செய்திருந்தாள். அருமை. எனக்கு பிடிக்காத விஷயங்களில் ஒன்று அளவுக்கு அதிகமாக அறைவது, குறிப்பாக ஏற்கனவே அழகாக இருக்கும் பெண்களிடம். அது தேவையே இல்லை. நான் அவளிடம், வா, பார்க்க அழகாக இருக்கிறாய், அவர்களை ஒரு குச்சியால் தான் விரட்ட வேண்டியிருக்கும் என்றேன். அவள் மீண்டும் வெட்கப்பட்டாள். ஆனால் அந்த பாராட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் கிளப்பை நோக்கிய அந்தச் சிறிய நடைப்பயணத்தை தொடங்கினோம். முட்டாளே டைட்டஸ், நீ அவளை வேறு ஒருவருடன் சேர்த்து வைக்க விரும்புகிறாய் என்ற எண்ணத்தை அவளுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உன்னை நீயே முன்னிறுத்தத் தொடங்க வேண்டும். நாங்கள் கிளப்பின் வாசலை அடைந்தோம். உள்ளே ஏற்கனவே கணிசமான கூட்டம் இருப்பதை எங்களால் பார்க்க முடிந்தது. ஜூலி சற்று நின்று பலமுறை ஆழமாக மூச்சு இழுத்தாள். அவள் எளிதில் பதட்டப்படும் ரகம் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் அவள் தன் போக்கில் காரியங்களைச் செய்யவிட்டேன். சில கணங்களுக்குப் பிறகு அவள் நேராகவும் பெருமையுடனும் எழுந்து நின்று என் கையை பற்றிக் கொண்டாள். அது ஒரு கூடுதல் ஆதரவிற்காகத்தான் என்று நான் யூகித்தேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக அந்தச் சிங்கக் குகைக்குள் நுழைந்தோம். என்ன நடக்கும் என்று அவள் எதிர்பார்த்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிசயமாக அவள் வாடி வதங்கி இறக்கவும் இல்லை, தீப்பிடித்து எரியவும் இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் அவளுடைய அற்புதமான தோற்றத்தால் சிலரின் கவனத்தை ஈர்த்தாள். அவள் சற்று நிம்மதியடைவதை நான் உணர்ந்தேன். ஆனால் என் மகிழ்ச்சிக்குரிய வகையில் அவள் என் கையிலிருந்து தன் கையை எடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. நான் அவளை மதுக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றேன். அங்கு பணியில் இருந்த மதுக்கூட பணியாளர் அவளை பெயர் சொல்லி அன்புடன் வரவேற்றார். அது ஒரு அருமையான தனிப்பட்ட உபசரிப்பு. அதை அவள் பாராட்டினாள். அவர் அவளிடம் என்ன பானம் என்று கேட்டார். அவள் பிராந்தி சோர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பதாகவும் அவை எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றும் கூறினாள். ஒரு சிறந்த தேர்வு அம்மையாரே என்று மைன் ஹோஸ்ட் நகைச்சுவையாக கூறினார். எனக்கு அதில் அவ்வளவு விருப்பமில்லை, அதனால் என் கீயோ பாட்டிலுடனேயே இருந்துவிட்டேன்.
நாங்கள் சுற்றி வந்தோம். நான் அவளைச் சிலருக்கு அறிமுகப்படுத்தினேன். அவர்கள் நலம் விசாரித்து அவளை படைப்பிரிவுக்கு வரவேற்று முதல் சந்திப்பில் கேட்கப்படும் வழக்கமான கேள்விகள் அனைத்தையும் கேட்டார்கள். எங்கே, எப்போது, யார், என்ன, எப்படி போன்றவை. அவள் முதலில் கூச்சத்துடன் பதிலளித்தாள், பின்னர் அதிக நம்பிக்கையுடன் பதிலளித்தாள். ஆனாலும் அவள் முழுவதும் என் அருகிலேயே இருந்ததை நான் கவனித்தேன். ஜூலியுடன் ஏற்கனவே வருகை பேட்டியை முடித்திருந்த தளபதி குறிப்பாக அவளிடம் வந்து வாழ்த்து தெரிவித்தபோது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவர் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அவள் மீண்டும் என் கையை பிடித்தாள். அந்தச் செயலை தீபி பாஸ் கவனிக்காமல் இருக்கவில்லை. அவளுக்கு அந்த சந்திப்பு போதும் என்று நான் உணர்ந்தபோது குழுவினர் எங்களுக்காக 2 இருக்கைகளை ஒதுக்கி வைத்திருந்த மேஜையை நோக்கி அவளை நகர்த்தினேன். நாங்கள் கேலி பேச்சுகளிலும் கிண்டல்களிலும் கலந்து கொண்டோம். மேக்ஸ் வழங்கிய கறி இரவு உணவை ரசித்து உண்டோம். மேக்ஸ் தளபதியிடமிருந்து தனது பிரிவு பட்டயத்தையும் மதுக்குவளையையும் பெற்றுக்கொண்டு, எனது பணி முடிந்துவிட்டது, நான் வீட்டிற்குச் செல்கிறேன், நீங்கள் அனைவரும் தொலைந்து போங்கள் என்பது போன்ற தனது உரையை ஆற்றியபோது நாங்கள் ஏளனம் செய்து கூச்சலிட்டோம். பிறகு குடித்தோம். இரவு உணவு அகற்றப்பட்ட பிறகு அங்கிருந்த டி.ஜே. தனது இசையை இசைக்கத் தொடங்கினார். ஜூலிக்கு நடனத் துணையாக அதிக தேவை இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் அவள் விருப்பத்துடன் எழுந்து எங்கள் சக ஊழியர்களுடன் நடனமாடினாள். ஆனால் மற்ற பெரும்பாலான அழைப்புகளை பணிவுடன் மறுத்துவிட்டாள். காமவெறி பிடித்த அந்த கிழட்டு பயல் தளபதி மட்டும் மேலே வரச் சொன்னபோது தவிர. எனக்கு டிஸ்கோ நடனம் பிடிக்காது என்பது எங்கள் முந்தைய உரையாடல்களில் ஏற்கெனவே வந்திருந்தது. அவள் பலமுறை என் பக்கம் திரும்பி பார்த்தபோதிலும் என்னை வற்புறுத்தவில்லை. கடை மூடும் நேரம் நெருங்கி இசை மெதுவாகும் வரை வேறு யாரும் அவளை பிடிக்க முயற்சிப்பதற்குள் ஜூலி என் கையை பிடித்து நடனத் தளத்திற்குள் இழுத்துச் சென்றாள். மெதுவாக நடனமாடுவதில் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. அதனால் மகிழ்ச்சியாக அவளுடன் சென்றேன். அந்த நடனத்தளம் முழுவதும் காதல் பாடல்கள் ஒலிப்பது வழக்கம். இன்றிரவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அதனால் நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை. முதல் 2 பாடல்களுக்கு நாங்கள் அண்ணன் தங்கை போல நடனமாடினோம். ஆனால் 3வது பாடல் வந்தபோது ஜூலி இன்னும் நெருக்கமாக வந்து என் கழுத்தின் பின்னால் தன் கைகளை கோர்த்து தன் தலையை என் தோளில் சாய்த்தாள். நான் அவளை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். என் கைகளை அவளது இடுப்பில் வைத்தேன். மாலையை முடிக்கும் நேரம் வரும் வரை இன்னும் சில பாடல்களுக்கு நாங்கள் இப்படியே நடனமாடினோம். டி.ஜே. தனது வழக்கமான விடைபெறும் பாடலான ஜெஃப் பெக்கின் ஹை ஹோ சில்வர் லைனிங் உடன் இரவை முடித்தார். வழக்கம் போலவே அந்த பாடலுக்கு அனைவரும் நானும் கூட கால்களை தரையில் தட்டி பாடியதால் அந்த இடமே அதிர்ந்தது. ஜூலி உண்மையிலேயே கட்டுப்பாடின்றி ஆடுவதை நான் கண்டேன். அது முடிந்ததும் நாங்கள் ஒருவித பரவசத்தில் இருந்தோம். சிரித்துக்கொண்டும் கட்டிப்பிடித்துக்கொண்டும் நாங்கள் தங்கியிருந்த மேசைக்கு திரும்பினோம். அங்கே மதுக்கூடம் மூடப்பட்டிருந்ததால் குழுவினர் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தனர். ஆகவே நாங்கள் எங்கள் சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டோம். ஒரு குழுவாக நாங்கள் தங்குமிட பகுதியை நோக்கித் திரும்பச் சென்றோம். பெரும்பாலான இளைஞர்கள் நன்றாக குடித்திருந்தனர். ஜூலியும் ஓரளவு மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் சுயநினைவுடன் இருந்தாள். ஒரு கணம் கூட தயங்காமல் அவள் என்னை அந்த நிலையில் அணைத்து கொண்டாள். தன் 2 கைகளையும் என் புஜங்களின் மீது வைத்து தலையை என் தோளில் சாய்த்தாள். அந்த இளைஞர்களுடன் ஆடிய சில நடனங்களைத் தவிர அவள் மாலை முழுவதும் என்னுடன்தான் இருந்தாள் என்பது எனக்கு புரிந்தது. திரும்பி பார்க்கையில் அவள் நேரம் முழுவதும் மிகவும் தொட்டு பழகியிருந்தாள். என் கையை பிடித்தாள். என் புயத்தை தொட்டாள். நாங்கள் ஏதோ ஒரு நகைச்சுவைக்குச் சிரித்தபோது என் தொடையின் மீது கூட கை வைத்தாள். நிலைமையைச் சற்று சோதித்து பார்க்க இதுவே சரியான நேரம் என்று நான் முடிவு செய்து குனிந்து என் கையை அவள் இடுப்பைச் சுற்றி போட்டு அவளை என் பக்கம் இழுத்தேன். எந்த எதிர்ப்பும் இல்லை. உண்மையில் அவள் என்னை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டாள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது இல்லையா? நாங்கள் ஆண்கள் பகுதிக்குச் சென்றடைந்ததும் பையன்கள் உள்ளே செல்வதற்காக பிரிந்து சென்றனர். நான் மட்டும் ஜூலியை பெண்கள் பகுதிக்கு அழைத்துச் செல்வதற்காக தொடர்ந்து சென்றேன்.
இதனால் எங்களை நோக்கி தொடர்ச்சியான ஏளனங்களும் ஆபாசமான கருத்துக்களும் வீசப்பட்டன. ஜூலி அவர்களை பார்த்து நடுவிரலை காட்டி எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னாள். ஆனால் அவர்கள்தான் தனியாக படுக்கைக்குச் சென்று தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள இப்போகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினாள். நாங்கள் ஒன்றாகச் செல்லப் போகிறோம். குறிப்பிடத்தக்க வகையில் இந்த உரையாடலின் போது அவள் என் மீதான பிடியை தளர்த்தவில்லை. என் இதயமும் ஆணுறுப்பும் படபடத்தன. நாங்கள் வாயிலை அடைந்ததும் அவள் என்னை நோக்கித் திரும்பி மீண்டும் தன் கைகளை என் கழுத்தின் பின்னால் கோர்த்து கொண்டாள். என் கண்களை நேராக பார்த்தபடி இன்றிரவு செல்ல அவளைச் சம்மதிக்க வைத்ததற்கும் அவளை அழைத்துச் சென்றதற்கும் மாலை முழுவதும் அவளுக்கு ஆதரவளித்ததற்கும் நன்றி கூறினாள். அவள் வந்த உடனேயே இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்குச் செல்ல உண்மையில் விரும்பவில்லை என்றும் ஆனால் அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்ததாகவும் கூறினாள். அந்த மகிழ்ச்சி முழுவதும் என்னுடையதுதான் என்று நான் சொன்னது பொய்யல்ல. சில வினாடிகள் மௌனத்திற்குப் பிறகு நாங்கள் ஒருவரையொருவர் கண்களை பார்த்து கொண்டிருக்கையில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முத்தமிடுவதற்காக நெருங்கினோம். நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டேன். சில நிமிடங்களுக்கு நாங்கள் ஒருவரையொருவர் தொட்டுக்கொண்டதையும் வாய்களின் உணர்வையும் சுவையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். என் ஆண்குறி கீழே கிளர்ச்சியடைவதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் அதை அவள் மீது அழுத்தும் ஆசையை அடக்கிக் கொண்டேன். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அவள் விரும்பாத அல்லது தயாராக இல்லாத ஒரு விஷயத்திற்கு அவளை அவசரப்படுத்தி என் வாய்ப்புகளை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. எங்கள் அடுத்த ஷிப்ட் சுழற்சிக்கு முன் எங்களுக்கு இன்னும் ஒரு முழு பகல் மற்றும் இரவு விடுமுறை இருந்தது. அதனால் அடுத்த நாள் லிமாசோலுக்கு என்னுடன் வர விரும்புகிறாயா என்று அவளிடம் கேட்டேன். நல்லவேளையாக அவள் அந்த யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டாள். நாங்கள் இரண்டாவது முறையாக இன்னும் அதிக உணர்ச்சிமிக்க முத்தத்தை பரிமாறிக்கொண்டோம். இந்த முறை அவள் என் விரைத்த ஆண்குறியை அவள் மீது உணர்ந்தாள் என்பது எனக்கு உறுதியாகத் தெரியும். அவள் நெருங்கி வந்து தன்னை அதன் மீது உறுதியாக தேய்த்தபோது நான் மூச்சை வேகமாக உள்ளிழுத்தேன். நிலைமை கைமீறி போவதற்குள் நாங்கள் பிரிந்து எங்கள் தனித்தனி படுக்கைகளுக்குச் சென்றோம். உண்மையில் நான் என் ஆடைகளை களைந்துவிட்டு குளியலறைக்குச் சென்றேன். அன்றிரவு நான் உறங்குவதற்கு முன் என் விறைப்புக்கு கவனம் தேவைப்பட்டது. மேலும் தற்போதைய நிலை தொடர்ந்தால் என்னவாகும் என்று நான் கற்பனை செய்து கொண்டிருந்தபோது என் விந்து விரைவில் ஷவர் தட்டில் இருந்த வெந்நீருடன் கலந்தது. ஆம், நான் ஷவரை சுத்தம் செய்தேன். ஒவ்வொரு பிற்பகலிலும் இராணுவ முகாம் வளாகத்திலிருந்து நகரத்திற்கு ஒரு பேருந்து சேவை இருந்தது. விரும்பியவர்களுக்காக ஒவ்வொரு மாலையும் ஒரு திரும்பும் பயணமும் இருந்தது. நாங்கள் ஏறும் இடத்தில் சந்தித்து பேருந்தில் நகரத்திற்குள் சென்றோம். அது கடற்கரையில் இறக்கிவிட்டது. நான் ஜூலியை செயின்ட் ஆண்ட்ரூஸ் தெருவிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள முக்கிய சுற்றுலா பகுதிக்கு அழைத்துச் சென்றேன். அந்த தெருவே கடைகள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் நிறைந்த ஒரு வழக்கமான நீண்ட குறுகலான மத்திய தரைக்கடல் பாணி கடைவீதியாக இருந்தது. வருந்தத்தக்க வகையில் இப்போதெல்லாம் அது மிகவும் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனெனில் கவனம் கடற்கரையோரத்தில் உள்ள மெரினா மால் பக்கம் திரும்பிவிட்டது. தெருவின் கடைசியில் ஒரு அழகான கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் இருந்தது. நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள், அது திறந்திருந்தது. மேலும் ஒரு வயதான பாதிரியார் எங்களுக்குச் சுற்றிக் காட்ட மிகவும் ஆர்வமாக இருந்தார். உண்மையில் அவர் ஜூலியை காம பார்வையுடன் பார்க்கவே விரும்பினார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது ஒரு இதமான வசந்த கால நாள். அவள் இறுக்கமான ஃப்ளேட் ஜீன்ஸ், அதே அளவு இறுக்கமான ஒரு வெள்ளை டிஷர்ட் மற்றும் ஒரு மெல்லிய லினன் ஜாக்கெட் அணிந்திருந்தாள். இவை அனைத்தும் அவளது கவர்ச்சியான உடலமைப்பை மிகச் சரியாக வெளிக்காட்டின. அந்த வயதானவர் அவளது உடலை வெறித்து பார்த்ததற்காக நான் அவரை குறை சொல்ல முடியவில்லை. நானே கூட ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அதை நன்றாக வெறித்து பார்த்திருக்கிறேன். சைப்ரஸில் தேவாலய வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் இனிப்பு சுவை மிகுந்த ஒரு வகை இனிப்பு உயினான கமாண்டேரியாவை ஒரு சிறிய கோப்பையில் கொடுத்து அவர் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்தார். பதிலுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு தாராளமான அன்பளிப்பு கொடுத்தோம். நாங்கள் கடைகளை பார்த்தவாறே தெருவில் மீண்டும் மேலே நடந்து சென்றோம்.
ஜூலி சில ஆடைக் கடைகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அங்கு சட்டைகள், பேன்கள், ஆடைகள், ஏன் தோல் கோட்டுகள் மற்றும் ஜாக்கெட்டுகள் கூட அளவெடுத்து தைக்கப்பட்டு நம்ப முடியாத குறைந்த விலையில் கிடைத்தன. அவள் அன்று எதுவும் வாங்கவில்லை. ஆனால் கடை உரிமையாளர்களிடம் திரும்பி வந்து சில ஆர்டர்களை கொடுப்பதாகச் சொன்னபோது அதை உண்மையிலேயே செய்தாள். நாங்கள் எல்லோரும் வாங்கினோம். அது வாங்காமல் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான சலுகையாக இருந்தது, குறிப்பாக டூரெக்ஸுக்கு சற்று முன்பு. அவள் கிராமத்து ஒயின் கடையில் இருந்து ஒரு சைப்ரஸ் பிராந்தி பாட்டிலை வாங்கினாள். முந்தைய இரவு அவள் அருந்திய பிராந்தி சோர்ஸ் அவளுக்கு பிடித்திருந்ததால் அதை தானே தயாரித்து முயற்சிக்க விரும்பினாள். கடையின் உரிமையாளர் ராக்கெட் எரிபொருளின் வீரியம் கொண்ட ஒரு சக்திவாய்ந்த சைப்ரஸ் மதுபானமான சிவானியாவின் மாதிரியைச் சுவைத்து பார்க்க அவளை அழைத்தார். என்ன எதிர்பார்க்கலாம் என்று நான் அவளை எச்சரித்தேன், ஆனால் உண்மையில் எதனாலும் அதற்கு உங்களை தயார்படுத்த முடியாது. அவள் அந்த ஷாட்டை மடமடவென குடித்தாள். எதிர்பார்த்தபடியே அவளுக்கு புரையேறி கண்கள் கலங்கின. என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதனால் எனக்கு ஒரு பலமான அறை கிடைத்தது. கடைகளில் சுற்றி பார்ப்பதை முடித்துவிட்டு சாப்பிடுவதற்காக ஒரு கபாப் கடைக்கு சென்றோம். நீங்கள் சைப்ரஸ் கபாப்பை சுவைத்ததில்லை என்றால் அதில் சுமார் 8 அல்லது 9 வகையான வாட்டப்பட்ட இறைச்சிகள், சாலடுகள், ரொட்டி, தொட்டுக்கொள்ளும் உணவுகள் மற்றும் நிறைய சிவப்பு ஒயின் ஆகியவை அடங்கும். அது உண்மையில் ஒரு துருக்கிய சைப்ரஸ் உணவு வகையாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தீவு பிரிக்கப்பட்ட பிறகு அதன் தெற்கு பகுதியில் இந்த பாரம்பரிய உணவு கைவிடப்படவில்லை. ஜூலி அதை முழுவதுமாகச் சாப்பிட பெரும் முயற்சி செய்தாள். ஆனால் கடைசி 2 உணவுகளையும், எனக்கு நினைவிருக்கிறது, ஆட்டு ஈரல், பிறகு கோழிக்கறி, அவளால் சாப்பிட முடியவில்லை. பெருந்தீனி பிரியனான நான் என்னுடையதையும் அவளுடையதையும் முழுவதுமாகச் சாப்பிட்டு முடித்தேன். வயிறு நிரம்பி வழிந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். வீட்டிற்கு செல்வதற்கோ அல்லது இரவு விடுதிகளுக்குச் செல்வதற்கோ அது மிகவும் அதிகாலை நேரமாக இருந்தது. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் வேலை இருந்ததால் இரவு விடுதிகளுக்குச் செல்வது எப்படியும் ஒரு நல்ல திட்டமாக இருக்காது என்று நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டோம். எனவே நாங்கள் மீண்டும் கடற்கரைக்கு திரும்பிச் சென்று நடைபாதையில் இருந்த ஒரு கஃபேவை தேர்ந்தெடுத்து காபி ஆர்டர் செய்து சும்மா உட்கார்ந்து பேசிக்கொண்டும் மக்கள் நடமாட்டத்தை பார்த்து கொண்டும் இருந்தோம். அந்த விரிகுடாவில் ஒரு பெரிய உல்லாச கப்பல் இருந்தது. அதன் பயணிகளில் பலர் எங்களைப் போலவே அந்த மாலை பொழுதிற்காக கரைக்கு வந்திருந்தனர். நடுத்தர வயதுடைய ஒரு தம்பதியினர் எங்கள் மேசைக்கு அடுத்த மேசையில் அமர்ந்தனர். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதைக் கேட்டு எங்களுடன் உரையாடலை தொடங்கினர். நாங்களும் கப்பலில் இருந்து வந்தவர்களா என்று கேட்டனர். நாங்கள் ஏன் அங்கு வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்தபோது, வெயிலில் இவ்வளவு நீண்ட விடுமுறை கிடைத்ததற்கு நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று குறிப்பிட்டனர். பல விதங்களில் அவர்கள் சொன்னது சரிதான். நாங்கள் நீண்ட நேரம் கடினமாக உழைத்தோம். எங்கள் வாழ்க்கை சூழல் ஒன்றும் 5 நட்சத்திர ஆடம்பரம் போல இல்லை, ஆனால் இடையில் இருந்த நாட்கள் உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக இருந்தன. ஆம், நாங்கள் உண்மையிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இரவு சுமார் 10 மணியளவில் அன்றைய நாளை முடித்துக்கொள்ள முடிவு செய்து எங்கள் புதிய நண்பர்களிடம் விடைபெற்று கொண்டு ஒரு வாடகை காரில் வீட்டிற்குச் சென்றோம். பின் இருக்கையில் நாங்கள் முத்தமிட்டு அணைத்து சிறிது வருடினோம். குறைந்தபட்சம் அந்த நிலைக்கு வந்துவிட்டோம் என்ற ஒரு சொல்லப்படாத உடன்பாடு எங்களுக்குள் இருந்தது. ஆனால் என் கதையின் முந்தைய பகுதியில் நான் விவரித்த சாலியுடனான அந்த வாடகை கார் பயணத்தைப் போல அது தீவிரமானதாக இல்லை. நாள் முழுவதும் நாங்கள் கைகோர்த்து அல்லது ஒருவரையொருவர் அணைத்தபடி நடந்திருந்தோம். அதனால் வாய்ப்பு கிடைத்ததும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகச் செல்வது இயல்பாகவே தோன்றியது. நாங்கள் திரும்பி வந்ததும் நான் ஜூலியை வாசல் வரை அழைத்துச் சென்றேன். நாங்கள் மீண்டும் ஒருவரையொருவர் உணர்ச்சி பெருக்குடன் அணைத்துக்கொண்டு கட்டுப்பாடின்றி முத்தமிட்டு கொண்டோம். எங்கள் மெல்லிய ஷர்ட்டுகளுக்கு ஊடாக அவளுடைய மார்பகங்கள் என் மார்பில் அழுத்துவதை என்னால் உணர முடிந்தது. அவை அற்புதமாக இருந்தன. எனக்கு காம உணர்வு அதிகமாக தொடங்கியது. ஜூலியுடனான இந்த விஷயம் மிகவும் விரைவாகவும் எதிர்பாராத விதமாகவும் நடந்ததால்
என் தலை இன்னும் சுழன்று கொண்டிருந்தது. வெளிப்படையாகச் சொல்வதானால் நான் இதுவரை உடல் ரீதியாக தொடர்பு கொண்ட பெண்களிலேயே அவள்தான் மிகவும் கவர்ச்சியான பெண். வேறு எந்த பெண்ணுடனும் இல்லை. இது நிஜம்தானா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதை அறிந்து கொள்வதற்கான ஒரே உறுதியான வழி அவளிடம் நேரடியாக கேட்பதுதான். அது ஆபத்தானதுதான், ஆனாலும் நான் துணிந்துவிட்டேன். ஜூலி, இது என்ன? இது ஒரு உறவா? நாம் இப்போது காதலர்களா? இது தொடர்கிறதா என்பது போல ஏதோ சொன்னேன். நீ ஒரு முட்டாள் ஆண் என்று சொல்ல விரும்பும் ஒரு பெண்ணால் மட்டுமே செய்யக்கூடிய விதத்தில் ஜூலி என்னை பார்த்து கண்களை உருட்டினாள். அவள் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் என் கையை பிடித்து வாயிலின் தாழ்ப்பாளை திறந்து என்னை உள்ளே இழுக்க ஆரம்பித்தாள். இது ஒரு புனிதமான இடம். எந்த ஆணும் உள்ளே நுழையக்கூடாது. நான் ஒரு கணம் தயங்கினேன், ஆனால் அவள் பரவாயில்லை என்றும் நாங்கள் தனிமையில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஓர் இடம் தனக்கு தெரியும் என்றும் சொன்னாள். பெண்கள் தொகுதியின் வளாகத்தில் ஒரு பழைய ட்வைனம் குடிசை நின்றிருந்தது. அது வெளியிலிருந்து பார்க்க மிகவும் பாழடைந்ததாகத் தோன்றியது, ஆனால் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு சைப்ரஸ் அவசர நிலையின் போது தற்காலிக தங்குமிடத்தை வழங்குவதற்காக அதன் உட்புறம் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. அது இப்போது மீண்டும் மூடப்பட்டு உதிரி தளபாடங்களை சேமித்து வைப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைவிடத்திலிருந்து ஜூலி ஒரு சாவியை எடுத்து அறைகளில் ஒன்றைத் திறந்தாள். உள்ளே இருட்டாக இருந்தது. எங்களால் விளக்கை ஏற்ற முடியவில்லை என்பது வெளிப்படை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு ஏதுவாக வெளியிலிருந்து போதுமான வெளிச்சம் உள்ளே கசிந்தது. அது உண்மையில் ஒரு பண்டக அறைதான், ஆனால் ஒரு நல்ல அளவு பகுதி சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. அதில் நாங்கள் பயன்படுத்தும் ஒற்றை இரும்பு கட்டில்கள் 2 சுவரோடு ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருவருப்பான பச்சை நிற ரப்பர் போர்த்தப்பட்ட மெத்தைகளும் அவற்றுடன் இருந்தன. கட்டில்களுக்கு அருகில் இருந்த குளிர்ந்த சிமெண்ட் தரையை ஒரு பெரிய கம்பளம் மூடியிருந்தது. இந்த இடத்தை எப்படித்தான் அதிகாரிகள் கண்டுபிடித்து மூடவில்லை என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் புகார் செய்யவோ அல்லது இதைப் பற்றி யாரிடமும் ஒரு வார்த்தை சொல்லவோ போவதில்லை. ஜூலி எங்கிருந்தோ ஒரு போர்வையை எடுத்து மெத்தைகளின் மீது போர்த்திவிட்டு கட்டில்களின் திறந்த ஓரத்தில் அமர்ந்து கொண்டு எனக்கு பக்கத்தில் இருந்த கட்டிலை தட்டி என்னையும் தன்னுடன் வந்து சேருமாறு சைகை செய்தாள். இறுதியாக அவள் என் கேள்விக்கு பதிலளித்தாள். இது என்னவென்று உனக்கு காட்டுகிறேன் என்றாள். தன் உள்ளங்கைகளால் என் முகத்தை பிடித்து அதிர்ச்சியில் வாய் பிளந்திருந்த என் வாய்க்குள் தன் நாக்கை திணித்தாள். நாங்கள் ஒருவரையொருவர் கைகளால் அணைத்து உடல்களை ஒன்றாக இறுக்கி உலகம் அழியப் போவது போல முத்தமிட்டுக் கொண்டோம். ஏறக்குறைய உடனடியாக நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆடைகளை பிடித்து இழுக்க ஆரம்பித்தோம். ஒரு நொடியில் நாங்கள் இருவரும் உள்ளாடைகளுடன் மட்டுமே இருந்தோம். அவளுடைய உள்ளாடைகள் இராணுவ சேவைக்கு வழங்கப்பட்டவை போல இல்லை, அல்லது அப்படி வழங்கப்பட்டிருந்தால் இராணுவ சேவைக்கு வழங்கப்பட்டது எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்தேனோ அப்படியும் இல்லை. மங்கலான ஒளியில் என்னால் பார்க்க முடிந்தவரை அவளுடைய பொருத்தமான பிராவும் உள்ளாடையும் மெல்லிய பீச் நிறத்தில் இருந்தன. அவற்றை வடிவமைத்தவர் என்ன நினைத்திருந்தாலும் அவற்றுக்கு கீழே பெண் உடலை மறைப்பது அவரது எண்ணங்களில் ஒன்றாக இருக்கவில்லை. இருண்ட அறையில் கூட அந்த மெல்லிய துணி வழியாக அவளுடைய சுவையான கடினமான காம்புகளுடைய மார்பகங்கள் தெளிவாக தெரிந்தன. மேலும் கீழே அவளுடைய அழகான பொன்னிற அந்தரங்க மயிரும் அதேபோல் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. என் பார்வையின் திசையைக் கண்டதும் அவள் தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். தன் மானத்தை மறைக்க அவை ஒரு பயனற்ற மறைப்பு என்பதை உணர்ந்து அவள் தோள்களை குலுக்கிவிட்டு தன் முதுகுக்குப் பின்னால் கையை நீட்டி பிராவின் கொக்கியை கழற்றி கம்பளத்தின் மீது போட்டாள். அதைத் தொடர்ந்து விரைவாக தன் உள்ளாடையையும் போட்டாள். ஜூலி ஆடையை களைந்தபோது நான் மூச்சை பிடித்து கொண்டிருந்தேன். அவளது நிர்வாண உடலை கண்டதும் அந்த மூச்சு இப்போது ஒரு பேரானந்த பெருமூச்சாக வெளியேறியது. நான் இதுவரை கண்ட பெண்மைக்கு அவள்தான் மிகச் சரியான உதாரணம் என்று சொல்வது மிகையல்ல. ஒருவேளை இன்றுவரை அவள் அப்படியேதான் இருக்கிறாள். மன்னிக்கவும் திருமதி டக்சாஸ். அவளது உடல் மெலிதாகவும் உறுதியாகவும் மென்மையாகவும் குறையற்றதாகவும் இருந்தது.
அவளது மார்பகங்கள் புவியீர்ப்பு விதியை மீறி நின்றன. அவை பெரியதாக இருந்தன, ஆனால் சிறிதும் தொய்வின்றி இருந்தன. அவள் எப்போதும் நீண்ட கால்சட்டைகளை அணிந்திருந்ததால் இதற்கு முன் நான் நிர்வாணமாக பார்த்திராத அவளது மெலிந்த வழுவழுப்பான கால்கள் மிகவும் பிரமிப்பூட்டுவதாக இருந்தன. அவற்றின் சந்திப்பில் அந்த பொன்னிற பேரழகி. நான் இன்னும் அவளது பின்புறத்தை பார்க்கவில்லை, ஆனால் அதுவும் கச்சிதமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். அப்போது என் ஆண்குறி கட்டுக்கடங்காமல் இருந்ததால் என் வாய் வடிவ உள்ளாடையின் இறுக்கம் எனக்கு வலியை ஏற்படுத்தியது. அதனால் அதை ஏன் அணிந்திருக்க வேண்டும்? நான் ஜூலியின் செயல்களை பின்பற்றி அதை கம்பளத்தின் மீது போட்டேன். அவளுக்கு வணக்கம் செலுத்துவது போல என் விரைத்த உறுப்பு நிமிர்ந்து நிற்க அனுமதித்தேன். நிச்சயமாக நான் அவளைப் போல 1% கூட கச்சிதமாக தெரியவில்லை, ஆனால் அவள் சிரிக்கவில்லை. அது எப்போதும் ஒரு நல்ல ஆரம்பம். நான் இங்கே என் சக்திக்கு மீறிய ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தேன். நாங்கள் ஒருவரையொருவர் நோக்கி பாய்ந்து எங்கள் நிர்வாண உடல்களை ஒன்றாக மோதிக்கொண்டோம். இது சந்தேகத்திற்கு இடமின்றி வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கப் போகிறது. ஜூலி குனிந்து என் ஆண்குறியை உறுதியாக பிடித்து என் நுனித்தோலை மேலும் கீழும் வேகமாக தடவினாள். நான் அவளுடைய தொடைகளுக்கு இடையில் தடவினேன். அவள் தன் கால்களை அகட்டி லேசாக குனிந்து எனக்காக அதை திறந்தாள். அவளுடைய நனைந்த புண்டையை உணர்ந்தபோது நான் காமத்தில் முனகினேன். அது மிகவும் ஈரமாக இருந்ததால் என்னால் உடனடியாக என் விரல்களால் அவளுடைய புண்டைக்குள் ஊடுருவ முடிந்தது. அவள் மூச்சுத்திணறலுடன், ஓ கடவுளே, நான் நாள் முழுவதும் தயாராக இருந்தேன். சீக்கிரம், தயவு செய்து சீக்கிரம் என்றாள். அதுவரை நான் ஒரு காஃபேவில் அமர்ந்து சுற்றுலா பயணிகளுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டிருப்பதிலேயே மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அவளை திருப்பி மெதுவாக கீழே இறக்கினேன். அதனால் அவள் இணைக்கப்பட்டிருந்த 2 படுக்கைகளின் குறுக்கே சாய்ந்து படுத்தாள். அவளுடைய கீழ்கால்கள் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவள் தன் முழங்கால்களை விரித்தாள். அது அவளுடைய இளஞ்சிவப்பு உள் இதழ்கள், மூடியிருந்த பெண்குறி முனை மற்றும் யோனி திறப்பு ஆகியவற்றை எனக்கு தடையின்றி காட்டியது. அது என்னை உள்ளே அழைப்பது போல இருந்தது. நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். இப்போது என் ஆண்குறியால் அவளுக்குள் நுழைந்தால் நான் உடனடியாக விந்து வெளியேற்றிவிடுவேன், அது நிச்சயம். ஆனால் அவளை காத்திருக்க வைக்க நான் விரும்பவில்லை. எனவே என் நாவால் என்னால் முடிந்தவரை ஆழமாக அவளுக்குள் ஊடுருவினேன். அந்த முதல் தொடுதலில் ஜூலி மிகவும் சத்தமாக கத்தினாள், ஆனால் வெளிப்படையாகச் சொன்னாள், யாராவது அதை கேட்டால் எனக்கு கவலையில்லை. ஒருவேளை அது நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது சில சமயங்களில் அவர்களின் இருப்பிடத்திற்கு தற்செயலாக வரும் பெண் முதலாளி அதிகாரியாகவோ இருக்கலாம். ஜூலி சில நிமிடங்கள் அவளுடைய பெண் உறுப்புகளை நக்கவும் உறிஞ்சவும் கடிக்கவும் என்னை அனுமதித்தாள். என் தலையின் பின்புறத்தில் தன் கைகளால் என் முகத்தை அவளுக்குள் இறுக்கமாக இழுத்தாள். நான் இன்பத்தில் நெளிந்து முனகினேன். அவள் கிட்டத்தட்ட உச்சத்தை நெருங்கியபோது என் தலையை விலக்கிவிட்டு, போதும், இப்போது உள்ளே விடு என்று அறிவித்தாள். நான் என் பணப்பையிலிருந்து ஒரு டியூரெக்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். பாருங்கள், பாகம் 3 நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இல்லை, மாத்திரை என்று அவள் முனகினாள். என் ஆண்குறி அவளுடைய பெண்ணுறுப்பின் மட்டத்திற்கு வரும் வரை என்னை மேலே இழுத்து என் விரைப்பை பிடித்து என்னை உள்ளே வழிநடத்தினாள். அவள் மிகவும் இறுக்கமாக இருந்தாள், ஆனால் மிகவும் ஈரமாகவும் இருந்ததால் நான் நிறுத்தாமல் முழுவதுமாக அவளுக்குள் வழுக்கிச் சென்றேன். நான் அவளுக்குள் நுழைந்ததும் அவள் மீண்டும் கத்தினாள். பிறகு என் தொடைகளின் பின்புறத்தில் தன் கணுக்கால்களை குறுக்காக போட்டுக்கொண்டாள். நான் மெதுவாக உள்ளேயும் வெளியேயும் அசைக்க ஆரம்பித்தேன். அவள் இன்னும் பெண்ணுறுப்பை நக்கியதால் விளிம்பில் தள்ளாடிக் கொண்டிருந்தாள். எனவே வேலையை முடிக்க இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே தேவைப்பட்டது. மேலும் அலறல்களுடனும் முனகல்களுடனும் அவள் தீவிரமாக உச்சக்கட்டத்தை அடைந்தாள். நான் அவளுக்கு சில வினாடிகள் பின்தங்கி இருந்தேன். அவளையும் அந்த நிலைக்கு கொண்டுவர என்னால் முடிந்தவரை என்னை கட்டுப்படுத்தி கொண்டதற்கு மிகவும் நன்றியுணர்வுடன் இருந்தேன். சொல்லப்போனால் அது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைதான். அந்த நேரத்தில் களைப்படைந்து நாங்கள் கட்டிலின் நீளவாக்கில் ஒருவரையொருவர் ஒட்டிப்படுத்து கொண்டோம்.
அங்கே தலையணைகள் இல்லை. அதனால் நான் என் தலையை சாய்த்து கொள்ள என் ஜீன்ஸை சுருட்டிக் கொண்டேன். ஜூலி அவளுடைய தலையை என் மார்பின் மீது வைத்தாள். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த எங்கள் வியர்வை படிந்த உடல்களிலிருந்து இரவின் குளிரை தடுக்க என்னால் முடிந்தவரை போர்வையின் ஒரு பகுதியை எங்கள் மீது இழுத்து போர்த்திக் கொண்டேன். வாவ், அது ரொம்ப வேகமா இருந்துச்சு என்றேன். நாம் அவ்வளவு வேகமாக ஆரம்பித்தபோது நீ ஆரம்பிப்பதற்கு முன்பே நான் முடித்துவிடுவேனோ என்று கவலைப்பட்டேன். ஒரு விரைவான முத்தமும் திருப்தியின் முனகலும் அவள் நன்றாகவே செய்திருக்கிறாள் என்பதை எனக்கு உணர்த்தின. ஆண்களான எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தொடர்ச்சியான அங்கீகாரம் தேவைப்படுகிறது? அவள் வழக்கமாக அவ்வளவு எளிதில் உச்சக்கட்டம் அடைவதில்லை என்றும், ஆனால் நாள் முழுவதும் காம உணர்வுடன் இருந்ததால் இன்றிரவு அவளுக்கு அதிக நேரம் ஆகாது என்றும் ஒப்புக்கொண்டாள். விதி எங்கள் இருவருக்கும் சாதகமாகவே செயல்பட்டது போல் தோன்றியது. இது நீண்ட காலம் தொடரட்டும். நான் கேட்டே ஆக வேண்டும். நாங்கள் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்ததிலிருந்தே அதை தெரிந்து கொள்ள நான் துடித்துக் கொண்டிருந்தேன். தீவில் ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் அந்த இடத்தை பற்றியும் உள்ளே செல்வது எப்படி என்றும் அவளுக்கு எப்படி தெரியும்? அவள் என்னை பார்த்துச் சிரித்து மெல்லச் சிரித்து விளக்கினாள். பாருங்க, நீங்க மட்டும்தான் செக்ஸ் பத்தி யோசிக்கிறீங்க, அதை விரும்புறீங்கன்னு நினைக்கிறீங்க. அது உண்மை இல்லை. அந்த இரண்டாவது இரவு பணிக்கு பிறகே எனக்கு தெரிந்துவிட்டது, நீ ஒரு நல்ல ஆள். நான் மிகவும் வருத்தமாக இருந்தபோது நீ என்னை ஆறுதல் படுத்திய விதத்திற்குப் பிறகு நான் உன்னுடன் உடலுறவு கொள்வேன் என்று எனக்கு தெரிந்தது. குறிப்பாக நான் உன்னை கட்டிப்பிடித்தபோது உன் கடினமான ஆண்குறி என் மீது அப்படி அழுத்தியதை உணர்ந்த பிறகு நான் உன்னை காமமூட்டினேன் என்று தெரிந்ததும் அவள் அதை உணர்ந்திருக்கிறாள். ஆனால் அதை நான் எங்கே செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் என் அறை தோழர்களிடம் உங்களுக்கு உடலுறவு கொள்ள வேண்டும் என்று தோன்றும் போது உங்கள் ஆட்களுடன் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சில இடங்களை பற்றிச் சொல்லி இந்த இடத்தையும் சாவியை இங்கே கண்டுபிடிப்பது என்பதையும் காட்டினார்கள். அடிப்படையில் சாவி அதன் மறைவிடத்தில் இருந்தால் அறை காலியாக இருக்கிறது, அது உன்னுடையது. இல்லையென்றால் வேறு எங்காவது தொலைந்து போ. மற்ற இடங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள என்னால் காத்திருக்க முடியவில்லை. அன்று இரவு நாங்கள் மீண்டும் சென்றோம். முதல் முறை அது ஒரு வெறித்தனமான மூர்க்கமான புணர்ச்சியாக இருந்தது. இரண்டாவது முறை அது மெதுவான காமம் நிறைந்த காமக் களியாட்டமாக இருந்தது. அடுத்த முறை அவள் உச்சக்கட்டத்தை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொண்டாள் என்பது உண்மைதான், ஆனால் நானும் அப்படித்தான். எங்கள் இருவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்றது நம்ப முடியாத அளவிற்கு வேடிக்கையாக இருந்தது. நாங்கள் இருவரும் தூக்கத்தில் ஆழ்ந்து 3 அல்லது 4 மணி நேரம் உறங்கியிருப்போம். அதிர்ஷ்டவசமாக விடியல் நேரத்தில் நாங்கள் விழித்தோம். அவசரமாக எங்கள் பொருட்களை ஒழுங்குபடுத்தி பூட்டி சாவியை அதன் மறைவிடத்தில் வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் நழுவிச் சென்றோம். என் ஷிப் தோழர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட அறைக்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைய என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். ஆனால் அறையில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் விழித்திருந்தனர் அல்லது வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். நான் உள்ளே நுழைந்ததும் அந்த அயோக்கியர்கள் ஆரவாரமாக கைதட்டினார்கள். அசிங்கமான எண்ணம் கொண்ட அயோக்கியர்கள். ஒரு கவர்ச்சியான பெண்ணுடன் இரவு முழுவதும் வெளியே இருந்த என்னை போன்ற ஒரு அப்பாவி என்ன செய்து கொண்டிருப்பான் என்று அவர்கள் நினைத்தார்கள் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நினைத்தது சரிதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் இருக்கும்போது ரகசியங்களை வைத்திருப்பது சாத்தியமற்றது. இவ்வளவு நெருக்கமான இடங்களில் வாழ்கிறார்கள். நான் அவசரமாக சவரம் செய்து குளித்துவிட்டு உடை அணிந்து கொண்டேன். நல்ல வேளையாக முந்தைய நாளே எனது சீருடையை தயார் செய்து வைத்திருந்தேன். காலை உணவுக்காகவும் புத்துணர்ச்சி தரும் பல கோப்பை காபிக்காகவும் சமையலறைக்குச் சென்றேன். ஜூலி எங்களுடன் மேசையில் வந்து சேர்ந்தாள். அது பையன்களிடமிருந்து ஆபாசமான கருத்துகளின் சரமாரியை தூண்டியது. நான் சும்மா சொல்லிவிட்டேன் என்று நினைத்து அவள் என்னை முறைத்து பார்த்தாள். ஆனாலும் பிறகு நான் எதுவும் சொல்லவில்லை என்றும் அவர்களே தங்களுக்கு தாங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்றும் அவளுக்கு உறுதியளித்தேன். கவலைப்பட வேண்டாம் என்றும் நமது நெருக்கம் நிச்சயம் விமர்சனங்களை ஈர்க்கும் என்றும் அவள் சொன்னாள். பிறகு நேற்றிரவு நான் மிக நன்றாக புணரப்பட்டேன்.
என்று தனது அரை தோழிகளிடமே ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது என அவள் ஒப்புக்கொண்டாள். அவள் சொன்ன வார்த்தைகள், என்னுடையதல்ல. எனது பாலியல் திறமைக்கான அந்த அங்கீகாரத்தில் நான் பாசாங்குத்தனமாக நடந்து கொண்டேன், அதனால் என் விழாவில் ஒரு முழங்கை குத்து வாங்கினேன். ஆனாலும் நான் என்னை பற்றி மகிழ்ச்சியாகவே இருந்தேன். குறைந்தபட்சம் ஓரிரு முறையாவது அந்த உணர்வை உணர்ந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் முதல் சந்திப்பிலேயே உடலுறவு கொண்டது அதுவே முதல் முறை. ஆனாலும் அது எங்கள் இருவருக்கும் பலனளித்தது போல் தெரிகிறது. அடுத்த ஷிப் சுழற்சி மிகவும் வழக்கமானதாக இருந்தது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பணியில் இருக்கும்போது முடிந்தவரை தொழில்முறையாக நடந்து கொள்வோம் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருந்தோம். பொது இடங்களில் அன்பை பரிமாறிக்கொள்ளக் கூடாது. ஆனால் நாங்கள் தனியாக இருக்கும்போது அவ்வப்போது ஒரு முத்தத்தையோ அல்லது அரவணைப்பையோ திருடுவதை அது தடுக்கவில்லை. பகல் ஷிப்டுகளுக்கு பிறகு நாங்கள் NEAFI கஃபேயில் அல்லது யூனிட் பாரில் மது அருந்திக்கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் ஒன்றாகச் செலவிடுவோம். அதன் பிறகு விரக்தியுடனும் தனிமையுடனும் எங்கள் தனித்தனி படுக்கைகளுக்குச் செல்வோம். அது ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதி. இரவு பணிக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த முதல் விடுமுறை நாள். நியாயப்படி அது ஒரு உறங்கும் நாள். வானிலை வெப்பமாகவும் வறண்டதாகவும் வெயிலாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. கடற்கரைக்குச் செல்ல வானிலை நன்றாக இருப்பதாக நாங்கள் முடிவு செய்தோம். சில மணிநேரம் உறங்கிவிட்டு மதிய உணவிற்கு பிறகு கிளம்பலாம் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம். நாங்கள் கடற்கரையை நோக்கிய அந்த நீண்ட ஆனால் இனிமையான நடைப்பயணத்தை தொடங்கியபோது மணி மதியம் 2 போலத்தான் இருந்தது. இருப்பினும் அடிக்கடி நடப்பது போலவே நாங்கள் வெகு தூரம் செல்வதற்கு முன்பே அவ்வழியே சென்ற ஒரு MT வாகனம் நின்று எங்களை அழைத்துச் செல்வதாக கூறி அந்த சிறிய கடற்கரை சாலையின் தொடக்கத்தில் இறக்கிவிட்டது. அந்த கடற்கரை இராணுவ முகாம் வளாகத்தின் ஒரு பகுதியாக இருந்ததால் இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு அமைச்சகத்தின் குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதனால் அது ஒருபோதும் அதிக கூட்டமாக இருந்ததில்லை. மேலும் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் அது வழக்கத்தை விட மிகவும் அமைதியாக இருந்தது. ஓரிரு சிறு இளைஞர் குழுக்கள் கால்பந்துடன் விளையாடிக் கொண்டும் கடற்கரை மதுக்கடையில் பீர் குடித்து கொண்டும் இருந்தனர். மேலும் சில குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுடன் கடலில் நீராடியும் மணலில் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளை விளையாடியும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர். கடற்கரையை பாதுகாக்கும் தாழ்வான மணல் குன்றுகளுக்கு முன்னால் ஓரளவு ஒதுக்குப்புறமான ஓர் இடத்தை கண்டுபிடித்து நாங்கள் கொண்டு வந்திருந்த போர்வைகளையும் துண்டுகளையும் விரித்து அங்கே முகாமிட்டோம். உடனடியாக ஜூலி தான் அணிந்திருந்த மெல்லிய பருத்தி கோடை ஆடையை கழற்றி ஒரு சாதாரண உடலோடு ஒட்டிய கருப்பு நிற ஒற்றை நீச்சல் உடையை வெளிப்படுத்தினாள். மீண்டும் ஒருமுறை அவளது கவர்ச்சியான உடலைக் கண்டு நான் வியந்தேன். அந்த மெல்லிய இறுக்கமான உடை அவளது மார்பகங்களை ஓரளவு தட்டையாக்கியது. ஆனால் அவளது துருத்திக் கொண்டிருக்கும் முலைக்காம்புகளையோ அல்லது அதற்கு கீழே இருந்த அவளது பிறப்புறுப்பின் நுட்பமான பள்ளத்தையோ மறைக்க முடியவில்லை. அவள் தன் ஆடையை மடித்து அதை கடற்கரை பையில் வைப்பதற்காக குனிந்தபோது அந்த உடை அவள் பின்புறத்தின் மீது அகன்று என் உடல் முழுவதும் சிலிர்ப்பையும் என் பிறப்புறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தையும் அனுப்பியது. நான் எனது நீச்சல் உடையை மட்டும் அணிந்து கொள்ளும் நேரத்திற்குள் ஜூலி என் கையை பிடித்து கடலை நோக்கி இழுத்துச் சென்றாள். மத்தியதரை கடலில் தனது முதல் குளியலுக்கு அவள் மிகவும் ஏங்கினாள். தண்ணீர் அதன் கோடைக்கால உச்ச வெப்பநிலையை அடைய இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இங்கிலாந்து கடற்கரை வெப்பநிலையுடன் ஒப்பிடும்போது அது நிச்சயமாக இதமாக இருந்திருக்கும். கரையோரங்களில் சில கணங்கள் மூச்சிறைக்க நீந்திய பிறகு அவள் துணிந்து ஆழமான நீரில் பாய்ந்து மென்மையாகவும் வேகமாகவும் கடலை நோக்கி நீந்தத் தொடங்கினாள். நானும் அவளை பின்தொடர்ந்தேன். ஆனால் அவளது வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் மேலும் மேலும் பின்தங்கிவிட்டேன். அவள் கரையிலிருந்து சுமார் 100 கெஜம் தொலைவில் கட்டப்பட்டிருந்த ஒரு மிதக்கும் டைவிங் படகை நோக்கி நேராகச் சென்றாள். எனக்கு வெகு முன்னதாகவே அதை அடைந்து சிரமமின்றி தண்ணீருக்கு வெளியே தன்னை இழுத்துக்கொண்டாள். நான் மூச்சிறைத்து களைத்துப்போய் அங்கு வந்து சேர்வதற்குள் அவள் அந்த படகின் கேன்வாஸ் மேற்பரப்பில் மல்லாந்து படுத்து ஒரு முழங்காலை வசீகரமாக உயர்த்தியபடி இதமான வெயிலில் நனைந்து கொண்டிருந்தாள்.
அவளுடன் சேர்ந்து கொள்வதற்காக நான் அந்த படகின் மறுபக்கம் நீந்திச் சென்று ஏணியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஜூலியை பற்றிய ஒரு புதிய தகவல்: அவள் இராணுவத்தில் சேருவதற்கு முன்பு தனது மாவட்ட நீச்சல் அணியில் உறுப்பினராக இருந்தாள். மேலும் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் நியர் ஈஸ்ட் முப்படைகள் அணி நடத்திய தேர்வுகளில் சேர விரும்பினாள். ஒரு பெண்ணின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நான் அவளை பார்த்தவாறு உருக்களித்து படுத்து மீண்டு வந்து அவளது நெருக்கத்தை அனுபவித்தேன். நான் இருந்த நிலை அவளை கரையிலிருந்து மறைத்தது. மேலும் சில நிமிடங்கள் அவளது வழுவழுப்பான ஈரமான உடலை ரசித்த பிறகு அவளது நீச்சல் உடைக்கு மேலாக அவளது அருகிலுள்ள மார்பகத்தை நீட்டித் தடவுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அவளது முலைக்காம்புகள் ஏற்கனவே குளிர்ந்த நீரால் விரைத்திருந்தன, ஆனால் என் தொடுதலால் மேலும் கடினமாகி பளிங்குக் கற்கள் போல ஆகின. ஜூலியின் கண்கள் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க மூடப்பட்டிருந்தன. ஆனால் அவள் ஒரு கணம் ஒரு கண்ணை திறந்து என்னை பார்த்தாள். ஆனால் என்னை தடுக்க எதுவும் சொல்லவோ செய்யவோ இல்லை. அதனால் தைரியம் பெற்று நான் தொடர்ந்தேன். நான் சில நிமிடங்கள் அவளது மார்பகங்களை மசாஜ் செய்வதை தொடர்ந்தேன். பின்னர் மெதுவாக என் கையை அவளது இஸ்திரி பலகை போன்ற தட்டையான வயிற்றின் மீது அவளது தொடைகளின் சந்திப்பு வரை ஓட்டிச் சென்று அவளது பெண்குறி இதழ்களின் கோட்டை தடவினேன். ஜூலி ஒரு மெல்லிய முனகலை வெளிப்படுத்தி தனது நீச்சல் உடையின் மடிப்பை விலக்கி அவளது பெண்குறியை நான் முழுமையாக அணுக அனுமதித்தாள். நான் எனது ஆள்காட்டி விரலால் அதை மெதுவாக வட்டமிட்டேன். கிட்டத்தட்ட கவனிக்க முடியாதபடி அவளது இடது கை எனது நீச்சல் உடைக்குள்ளிருந்து எனது விரைத்த ஆண்குறியை தேடிக் கண்டுபிடித்தது. நான் அவளை பின்பற்றி முன்பக்கத்தை கீழே இழுத்து அவளது நேரடி தொடர்புக்கு என்னை விடுவித்துக் கொண்டேன். நாங்கள் அவர்களிடமிருந்து கணிசமான தூரத்தில் இருந்தாலும் கடற்கரையில் குழந்தைகள் உட்பட மக்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் இருவரும் நன்கு உணர்ந்திருந்தோம். எங்கள் அசைவுகள் மிக குறைவாகவும் மெதுவாகவும் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அது அந்த தொடுதலை இன்னும் அதிக கவர்ச்சியாக மாற்றியது. நாங்கள் ஒருவருக்கொருவர் மெதுவாக சுயின்பம் செய்து கொண்டிருந்தபோது ஓரிரு முறை என் தோளுக்கு மேல் கடற்கரையை பார்த்தேன். மிதவையில் வெயில் காய்ந்து கொண்டிருந்த ஜோடியை யாரும் கவனிக்கவில்லை. உண்மையில் ஓரிரு ஆட்கள் எங்கள் திசையை பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்திருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களைப் பற்றி எனக்கு கவலையில்லை, உண்மையில் அல்ல. புரிகிறதா? இப்போது நான் இந்த உலகில் மிகவும் திறமையான காமக் களியாட்டக்காரனாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு நல்ல காமக் களியாட்டக்காரனாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். என் ஷூ எச்சிலால் பளபளப்பாக்கும் பெண்குறி தேய்ப்பு நுட்பம் இதுவரை என்னை கைவிட்டதில்லை. ஜூலியின் மிகவும் உணர்ச்சிமிக்க பகுதியில் அதிக நேரடி அழுத்தத்தை கொடுக்காமல் கவனமாக நான் என் மென்மையான பெண்குறி தூண்டுதலை தொடர்ந்தேன். அவ்வப்போது அவளது யோனி இதழ்களை இழுத்து மிக மிக மெதுவாக அவளது புண்டைக்குள் நுழைந்தேன். அதே நேரத்தில் தன் மணிக்கட்டை ஒரு நுட்பமான முன்னும் பின்னுமான அசைவில் அசைத்து அவள் என் ஆண்குறியை தொடர்ந்து சுயின்பம் செய்தாள். என் விடாமுயற்சி பலனளித்தது. ஜூலியின் உடல் துடிப்பதை நான் உணர்ந்தேன். அவள் தன் மௌனத்தை காக்க போராடுவதையும் என்னால் பார்க்க முடிந்தது. நீங்கள் யூகித்திருக்கலாம், அவள் சற்றே அதிகமாக கத்துபவள். நாங்கள் இருவரும் இப்போது நிறுத்தப் போவதில்லை, அந்த வேலையைச் சரியாக முடிக்கும் வரை. பின்னர் உரத்த ஆனால் அவளால் அடக்கப்பட்ட ஒரு உருமலுடன் ஜூலி முதலில் உச்சக்கட்டத்தை அடைந்தாள். அவளது இடுப்பு எந்தவொரு பிரயத்தனமும் இன்றி தரையிலிருந்து உயர்ந்தது. மேலும் அவள் தன் இன்பத்தை தீவிரப்படுத்தவும் நீட்டிக்கவும் என் கைக்கு எதிராக துள்ளினாள். அவளால் இனியும் தாங்க முடியாமல் நிறுத்தச் சொல்லி என் மணிக்கட்டை பிடிக்கும் வரை நான் அவளை தடவிக்கொண்டே இருந்தேன். அவள் உச்சம் அடைந்தபோது என் ஆண்குறியின் மீது இருந்த அவளது கை ஒரு கணம் அசைவற்று நின்றது. ஆனால் அவள் அமைதியடைந்ததும் மீண்டும் அந்தரங்கமாக துழாவத் தொடங்கினாள். இதற்கு முன்பு நான் கிட்டத்தட்ட உச்சம் அடைந்துவிட்டேன். ஆனால் மிக விரைவாக அவள் என்னை மீண்டும் அந்த நிலைக்கும் அதற்கும் அப்பால் கொண்டு சென்றாள். எனது உச்சக்கட்டம் முறிந்தது. நான் விந்து வெளியேற்றினேன். துடித்துக் கொண்டிருந்த என் ஆண்குறியிலிருந்து பீரிட்ட விந்து ஜூலியின் தொடையிலும் நீச்சல் உடை அணிந்திருந்த அவளது மேட்டின் மீதும் நேராக விழுந்தது.
என் வாயிலிருந்து வெளிவரத் துடித்த அலறலை அடக்க நானும் என் உதட்டை கடிக்க வேண்டியிருந்தது. கடைசி விந்து பீச்சலுக்குப் பிறகு நான் ஜூலிக்கு அருகில் மல்லாந்து படுத்து அந்த தருணத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் வளரும் உறவில் இது மற்றொரு அற்புதமான படி. நாங்கள் ஒன்றாக படுத்திருந்தோம், ஆனால் எங்கள் தனிப்பட்ட உலகங்களில். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் எழுந்து உட்கார்ந்து தனக்கு சன்ஸ்கிரீன் பூச வேண்டும் என்றும் உடல் எரிவது போல் உணர்வதாகவும் கூறினாள். நாங்கள் இருவரும் எழுந்து மீண்டும் தண்ணீரில் குதித்து மிகவும் நிதானமான வேகத்தில் கரையை நோக்கி நீந்தினோம். அந்த வேகத்திற்கு என்னால் ஈடுகொடுக்க முடிந்தது என்பதைச் சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் கடலிலிருந்து வெளியே வந்து கடற்கரையை நோக்கிச் சென்றபோது அரைகுறை போதையில் இருந்த ஆட்களின் ஏளன கூச்சல்களுக்கோ அல்லது கோபமடைந்த பெற்றோர்களின் திட்டுகளுக்கோ நான் பாதியளவு என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஆனாலும் யாரும் எங்கள் பக்கம் ஒரு மயிரிழை கூட திரும்பவில்லை. நாங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் எங்கள் இடத்திற்கு திரும்பிவிட்டோம். உடலை துடைத்த பிறகு ஜூலி தனது முதுகு, கைகள் மற்றும் கால்களில் பூசுவதற்காக அவளுடைய ஆம்பர் சோலேயரை என்னிடம் கொடுத்தாள். நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது உண்மையில் தேவையில்லாத இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே பட்டுவிட்டது. ஆனால் அவளுடைய மார்பகங்களும் பிட்டங்களும் நிச்சயமாகச் சுடப்படாது. மதியத்தின் மீதி பொழுதை நாங்கள் கடற்கரையில் செய்யக்கூடிய விஷயங்களைச் செய்துகொண்டே கழித்தோம். வெயிலில் சாய்ந்தபடி ஜூலி தனது புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். மேலும் என்ன புதையல் கரைக்கு அடித்து வரப்பட்டிருக்கிறது என்று பார்க்க நாங்கள் அலைக்கரையோரமாக நடந்தோம். ஆனால் ஆர்வமூட்டும் எதுவும் இல்லை. அதற்குள் நாங்கள் சமையலறையில் தேநீர் அருந்தும் நேரத்தை நிச்சயம் தவறவிட்டிருந்தோம். அதனால் நான் கடற்கரை பாருக்குச் சென்று எங்கள் இருவருக்கும் ஒரு கியோவையும் ஒரு கபாப் சாண்ட்விச்சையும் வாங்கினேன். அது வாட்டப்பட்ட பன்றி இறைச்சித் துண்டுகளும் முட்டைக்கோஸ் சாலட்டும் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பிடா ரொட்டி. அவை மிகவும் சுவையாகவும் வயிறு நிரம்புவதாகவும் இருந்தன. அதுவே ஒரு முழுமையான உணவு. விரைவில் நாங்கள் கடற்கரையில் தனியாக இருந்தோம். சூரியன் தொலைதூர அடிவானத்தை நோக்கி மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. சாமான்களை கட்டிக்கொண்டு முகாமுக்கு திரும்பிச் செல்ல இதுவே சரியான நேரம் என்று நான் ஜூலியிடம் கூறினேன். நாங்கள் முழு தூரத்தையும் நடந்தே செல்ல வேண்டியிருந்தால் இருட்டில் அந்த வளைந்து நெளிந்த சாலைகள் சற்று ஆபத்தானதாக இருக்கலாம். சில இடங்களில் நடைபாதைகளோ அல்லது சாலையோரம் ஒதுங்குவதற்கான இடங்களோ கூட இல்லை. ஆனால் அவள் அங்கேயே தங்கி சூரிய அஸ்தமனத்தை பார்க்கவும் இருட்டில் அந்த விரிகுடாவை காணவும் விரும்புவதாக வலியுறுத்தினாள். அவளை கோபப்படுத்த விரும்பாததால் நான் அவள் போக்கிலேயே சென்றேன். உரிய நேரத்தில் சூரியன் கடலுக்குள் மறைந்தது. அந்திப்பொழுது இருளாக மாறியது. கடலின் அமைதியான பரப்பில் பிரதிபலித்த நிலவையும் வானில் தோன்றத் தொடங்கிய நட்சத்திரங்களையும் அவள் ரசித்துக் கொண்டிருந்தபோது நாங்கள் இன்னும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தோம். நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், அது மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. அதை நான் இதற்கு முன் கண்டு ரசிக்கவே இல்லை. நாங்கள் கைகோர்த்து அமர்ந்திருந்தபோது எங்களுக்கு முன்னால் இருந்த அந்த இரவு காட்சியை ஜூலி ரசித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்போதுதான் முதல் முறையாக நான் ஏற்கனவே அவள் மீது தலைகீழாக காதலில் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். அவளது ஆர்வம் தணிந்ததும் ஜூலி சரி என்றாள். இப்போது அடுத்த கட்டத்திற்குச் செல்ல வேண்டிய நேரம். நாங்கள் எங்கள் ஆடைகளை மீண்டும் அணிந்துகொண்டு எங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு படைவீரர் தங்குமிடத்திற்கு திரும்பிச் செல்வோம் என்று நான் யூகித்தேன். ஆனால் நாங்கள் கடற்கரையிலிருந்து வெளியே வந்தபோது நேராகச் சாலை வழியாகச் செல்வதற்குப் பதிலாக ஜூலி என்னை இடதுபுறமாக இழுத்துச் சென்றாள். நான் அவளை குழப்பத்துடன் பார்த்தேன். அவள் உரக்கச் சிரித்துக்கொண்டே எனக்கு விளக்கினாள். உனக்கு நினைவிருக்கிறதா, அன்று இரவு அந்த பெண்கள் உடலுறவு கொள்ளச் சென்ற பல இடங்களைப் பற்றி என்னிடம் சொன்னார்கள் என்று நான் சொன்னேன். சரி, நாம் இன்னொரு இடத்திற்கு போகிறோம். இது நடப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அன்றைய தினத்திற்கு குறைந்தபட்சம் உடலுறவை பொறுத்தவரை எங்கள் வேலை முடிந்துவிட்டது என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேன். ஆனால் அது அப்படியில்லை என்று தோன்றியது.
நான் இங்கு வந்து கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் வெறும் சில வாரங்களிலேயே இந்த இராணுவ முகாமின் பாலியல் சூழலை பற்றி ஜூலிக்கு என்னை விட மிகச் சிறந்த அறிவு கிடைத்துவிட்டது என்று என் மீதே எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. நாங்கள் ஆண்கள் தான் இதில் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் பெண்கள் எங்களை எளிதில் தோற்கடித்து விடுகிறார்கள். குறைந்தபட்சம் இந்த விஷயத்திலாவது ஜூலி என்னை வென்றுவிட்டாள். அவள் என்னை அழைத்துச் சென்ற இடம் மணல் குன்றுகளுக்குச் சற்று பின்னால் மெலிந்த மரங்கள் நிறைந்த ஒரு தோப்பில் இருந்தது. அங்கே மரங்களுக்கு இடையேயான தட்டையான மணல் புல்வெளியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் பரவலாக ஓரளவு நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் சில வழக்கமான இராணுவ 12 கூடாரங்களாகவும் மற்றவை பல்வேறு அளவுகளில் இருந்த பொதுமக்களுக்கான மேட்டுக் கூடாரங்கள் மற்றும் சட்டக கூடாரங்களின் கலவையாகவும் இருந்தன. பொதுமக்களுக்கான கூடாரங்கள் அனைத்தும் தனியாருக்குச் சொந்தமானவை. அவை முக்கியமாக கோடைக்காலத்தில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் கடற்கரையில் ஓய்வெடுக்க அங்கு வசிக்கும் குடும்பங்களால் பயன்படுத்தப்பட்டன. 12 கூடாரங்கள் இராணுவ முகாமுக்குச் சொந்தமானவை. சுற்றுலா விடுதிகளை பயன்படுத்த வசதியில்லாத அல்லது விரும்பாத வருகை தரும் பெற்றோர்கள், மனைவிகள், காதலிகள் விடுமுறையை கழிக்க அவை நம்பமுடியாத அளவிற்கு மலிவான வாடகையில் கிடைத்தன. அந்த பெண்கள் ஒரு கூடாரத்தை நிரந்தர வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் என்பது தெரிய வந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் மாதந்தோறும் வாடகைக்காக சில பவுண்டுகளை கொடுத்து அதை தங்குவதற்கான ஒரு மறைவிடமாக, கடற்கரை கொண்டாட்டங்கள், இரவு தங்கல்கள் அல்லது வெளிப்படையாகச் சொல்வதானால் உடலுறவுக்காக பயன்படுத்தினார்கள். அன்று இரவு எங்களை தவிர அந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. நாங்கள் நேராக பெண்கள் கூடாரத்தை நோக்கி விரைந்தோம். ஆண்கள் குழுவிற்கு அவர்கள் அதை வாடகைக்கு விட நினைத்திருக்கவே மாட்டார்கள் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. பாலின சமத்துவம் அவ்வளவுதான். நாங்கள் அங்கு சென்றபோது கூடாரம் மூடப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் அதன் திரைகளை திறந்து உள்ளே நுழைந்தோம். உள்ளே வெப்பமாகவும் இருட்டாகவும் இருந்தது. ஆனால் அந்த இருளில் அரை டஜன் பச்சை நிற சஃபாரி படுக்கைகள், நாங்கள் தங்கியிருந்த இடங்களில் இருந்ததைப் போன்ற 2 படுக்கையறை லாக்கர்கள், ஒரு பெரிய மேசை மற்றும் சில நாற்காலிகளை என்னால் பார்க்க முடிந்தது. மேசையின் மீது ஒரு மண்ணெண்ணெய் சூறாவளி விளக்கு இருந்தது. அதை நாங்கள் ஏற்றினோம். அது மங்கலான ஆனால் போதுமான வெளிச்சத்தை அளித்தது. மினுமினுக்கும் வெளிச்சத்தில் கூடாரத்தின் தரை ஒன்றோடொன்று கோர்க்கப்பட்ட மரப்பலகைகளால் ஆனது என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நீண்டகால களப்பணிகளின் போது அவை சரியாக அந்த நோக்கத்திற்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. அதன் மீது சில கம்பளத் துண்டுகள் சிதறிக் கிடந்தன. தரையும் கம்பளங்களும் சற்று மணலாக இருந்தன. அந்த இடத்தில் அது எதிர்பார்க்கக்கூடியதே. ஆனால் மற்றபடி அந்த இடம் மிகவும் வசதியாக தெரிந்தது. ஜூலி தனது கடற்கரை பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு எனக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் தனது கியோ பிராந்தி பாட்டிலையும் சில கோக்குகளையும் எடுத்தாள். லாக்கர்களில் ஒன்றில் துழாவி அவள் 2 குவளைகளை கண்டுபிடித்து எங்கள் இருவருக்கும் தாராளமாக அந்த மதுபானத்தை ஊற்றி கோக்கையும் சேர்த்தாள். என்னிடத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அவள் கிண்டலாக கேட்டாள். நான் மிகவும் தாழ்வாக உணர ஆரம்பித்தேன். அவள் இப்போது என்னை உண்மையிலேயே மிஞ்சிக் கொண்டிருந்தாள். அவள் என் மனக்கலக்கத்தை உணர்ந்து, கவலைப்படாதே, உனக்கு மார்பகங்களும் பெண்ணுறுப்பும் இருந்தால் நீ எதையும் பெறலாம், கொலை செய்தாலும் தப்பித்துவிடலாம் என்று சொன்னாள். அது என்னை சிரிக்க வைத்தது. நாங்கள் அமர்ந்து எங்கள் பானங்களை பருகினோம். நாள் முழுவதும் வெயிலில் இருந்ததால் அவை சூடாக இருந்தன. ஆனால் அந்த இடத்திற்கு தேவையானதாக இருந்தன. மீதமுள்ள விடுமுறை நாட்களில் என்ன செய்வது என்று திட்டமிட்டு நாங்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். எங்கள் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்கால திட்டங்களை பற்றியும் மேலும் பேசினோம். வெளிப்படையாக தெரிந்த எங்கள் பரஸ்பர பாலியல் தாகத்தை தாண்டி பொதுவாக ஒருவரையொருவர் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டோம். வழக்கம் போல் உரையாடல் மெதுவாக அடங்கியது. ஜூலி எழுந்து எங்கள் இருவரின் பைகளிலிருந்தும் போர்வைகளையும் துண்டுகளையும் எடுத்தாள். அவள் மனதில் வைத்திருந்ததற்கு சஃபாரி படுக்கைகள் பயனற்றதாக இருக்கும் என்று சொன்னாள் அச்சத்துடன். அதனால் சில விரிப்புகளை ஒன்றாகச் சேர்த்து
எங்களுக்கு ஓரளவு மென்மையான ஒரு தளத்தை உருவாக்க எங்கள் போர்வைகளையும் துண்டுகளையும் அவற்றின் மீது விரித்தாள். படுக்கைகளில் தலையணைகள் இருந்தன, ட்வின்ஹாமில் உள்ள மெத்தைகளைப் போல, சிறுநீர் புகாத மோசமான ரப்பர் தலையணைகள், ஆனால் அவை எங்கள் தலைகளைச் சாய்த்து கொள்ள ஏதுவாக இருந்தன. எங்கள் படுக்கை தயாரானதும் ஜூலி அனுமதி கேட்டுக்கொண்டு சில நிமிடங்கள் வெளியே சென்றாள். அவள் தன் தேவைகளை களைவதற்காகத்தான் என்று நான் யூகித்தேன். அவள் திரும்பி வந்தபோது நான் இன்னும் மேசையில்தான் அமர்ந்திருந்தேன். அதனால் அவள் என் அருகில் வந்து எனக்கு முன்னால் நின்று மெதுவாகவும் கவர்ச்சியாகவும் தன் ஆடையை தலைக்கு மேல் கழற்றி அதை சஃபாரி படுக்கைகளில் ஒன்றின் மீது வீசினாள். மீண்டும் அவள் தன் உடலோடு ஒட்டிய நீச்சல் உடையில் எனக்கு முன்னால் நின்றாள். மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் அவளுடைய முலைக்காம்புகள் ஏற்கெனவே வெளியே துருத்திக்கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அது என் கவனத்தை நேராக அவளுடைய லைக்ரா துணியால் மூடப்பட்ட மார்பகங்களின் மீது ஈர்த்தது. நான் கையை நீட்டி அவளை என் பக்கம் இழுத்து அவளுடைய மார்பகங்களுக்கு இடையில் இருந்த துணியை முத்தமிட்டேன். பிறகு என் வாயை துருத்திக்கொண்டிருந்த ஒவ்வொரு முலைக்காம்புக்கும் ஒவ்வொன்றாக நகர்த்தி அந்த துணியின் வழியாக மெதுவாக கடித்தேன். ஜூலி குனிந்து என் ஷர்ட்டை என் தலைக்கு மேல் இழுத்தாள். இந்த விளையாட்டை இருவராலும் விளையாட முடியும். அதனால் நான் அவளுடைய தோள்களை அடைந்து அவளுடைய நீச்சல் உடையின் பட்டைகளை அவள் கைகள் வழியாக கழற்றினேன். அதனுடன் உடையின் மேற்பகுதியையும் சேர்த்து அவளுடைய இடுப்பு வரை இழுத்தேன். என் வாய் மீண்டும் அதன் இரட்டை இலக்குகளுக்கு திரும்பியது. அவளுடைய முலைக்காம்புகளை நக்கி உறிஞ்சியது. அவளிடமிருந்து ஒரு உரத்த உருமலை வரவழைத்தது. இங்கே யாரும் நம் சத்தத்தை கேட்கப் போவதில்லை, அதனால் நீ போடி பெண்ணே என்று நான் நினைத்தேன். ஜூலி தன் கையை நீட்டி என்னை நாற்காலியிலிருந்து தூக்கி தரையில் இருந்த படுக்கைக்கு கொண்டு வந்து அதில் மல்லாக்க படுக்க வைத்தாள். பிறகு என் அருகில் மண்டியிட்டு என் கால் சட்டையின் கொக்கிகளை அவிழ்த்து ஒரே அசைவில் அதையும் என் நீச்சல் காற்சட்டையையும் கழற்றி தன் உடையுடன் சேர்த்து தூக்கி எறிந்தாள். என்னை நிர்வாணமாக அவளது கருணைக்கு ஆளாக்கினாள். அவள் என் தொடைகளின் மீது ஏறி அமர்ந்து என் வாயை முத்தமிட முன்னோக்கிச் சாய்ந்தாள். அவளது நம்ப முடியாத அளவிற்கு உறுதியான மார்பகங்கள் அவற்றின் விரைத்த நுனிகளுடன் என் மார்பில் குத்தின. அவள் என்னை முத்தமிட்டபோது அவள் என் மூச்சையே உறிஞ்சுவது போல் உணர்ந்தேன். அவள் என் நாக்கை கடித்து என் பற்களின் பின்புறத்தை அவை அவளுடையவை என்பது போல நக்கினாள். அவளது நாக்கு நீளமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது. அது அற்புதங்களைச் செய்யக்கூடியது. மிக விரைவில் அவள் அதை முழுமையாக நிரூபிப்பாள். அவள் என் வாயிலிருந்து விலகி மெதுவாக, மிக மெதுவாக என் கழுத்திலும் மேல் உடலிலும் முத்தமிடத் தொடங்கினாள். என் ஒவ்வொரு முலைக்காம்பையும் ரசித்து சீண்டிய சில சிறு கவனச்சிதறல்களுக்குப் பிறகு அவள் தெற்கு நோக்கி தொடர்ந்தாள். மீண்டும் என் தொப்புளில் நின்று தன் நாக்கை அதில் நுழைத்தபோது நான் ஒரு சிறுமியைப் போல நெளிந்து கிக்கென்று சிரித்தேன். அது நான் செய்த ஒரு தந்திரம். பிறகு அவளை பழிவாங்கலாம் என்று நம்பினேன். தொடர்ந்து முன்னேறி அவள் என் அந்தரங்க முடியின் உச்சியை அடைந்தாள். பிறகு விரக்தியில் என்னை பைத்தியமாக்கி அவள் என் விரைத்த பிறப்புறுப்புகளை தவிர்த்து ஒரு தொடையின் உட்புறம் வழியாக முழங்கால் வரை முத்தமிட்டும் நக்கியும் சென்று பிறகு மற்றொன்றின் மேல் நோக்கி திரும்பினாள். அவள் என் இடுப்பு பகுதிக்கு திரும்பியபோது ஒரு கை என் கால்களை பிரித்து என் விதைகளை மேலே தூக்கியது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவளது நாக்கு என் ஆசனவாய் பகுதியை மேலும் கீழும் நக்கத் தொடங்கியதை உணர்ந்தேன். இதற்கு முன் எனக்கு அப்படி நடந்ததில்லை. அந்த புதிய உணர்வு என்னை வெறி கொள்ளச் செய்தது. அவள் என் விதைப்பைகளுக்கு கீழே என் ஆண்குறியின் வேர்ப்பகுதியை நக்கி முத்தமிட்டு உறிஞ்சியபோதும் சில கணங்கள் அவளது நாக்கின் நுனி என் ஆசனவாயைச் சுற்றி வந்தபோதும் நான் அங்கேயே விந்து வெளியேற்றிவிடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் எப்படியோ அந்த உணர்வை தடுத்து நிறுத்தினேன். கீழே உள்ள இடத்தை விட்டுவிட்டு ஜூலி என் 2 விதைப்பைகளையும் மாறி மாறி தன் வாய்க்குள் உறிஞ்சினாள். ஒவ்வொரு முறையும் வெளியே இழுக்கும்போது தன் உதடுகளை அவற்றின் மீது மீண்டும் இழுத்து பாப் என்ற சத்தத்துடன் அவற்றை வெளியேற்றினாள். இறுதியாக அவள் வாயின் ஆண்குறியை அடைந்து அதன் தளர்வான விருத்தசேதனம் செய்யப்படாத நுனி வரை முழு நீளத்திற்கும் நக்கினாள்.
பிறகு என் நுனித்தோலை முழுவதுமாக பின்வாங்கி அவள் என் ஆண்குறியின் நுனிச்சவ்வின் குறுக்கே நக்கினாள். அந்த சீண்டலை என்னால் மேலும் தாங்க முடியவில்லை. நான் அவள் தலையின் பின்புறத்தை பிடித்து என்னைச் சரியாக அவள் வாய்க்குள் எடுத்துக்கொள்ளும்படி அவளை ஊக்குவித்தேன், கட்டாயப்படுத்தவில்லை. அவள் விஷயத்தை புரிந்துகொண்டு தன் உதடுகளை குவித்தாள். ஒரு இறுக்கமான பெண்ணுறுப்பில் நுழைவதைப் போல என் ஆண்குறியை அவற்றுக்குள் ஊடுருவ பயன்படுத்தினாள். ஒரு பெண்ணுறுப்பின் உணர்விற்கு ஒரு வாய் ஒருபோதும் ஈடாகாது என்று நான் முன்பே கூறியதுண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விதிக்கு நான் ஒரு விதிவிலக்கு அளித்தேன். நான் அவ்வளவு பெரியவன் இல்லை என்றாலும் என் ஆண்குறியின் அடிப்பகுதியைச் சுற்றி பல விரல்களைச் சுற்றி கொண்டாள். என் ஆண்குறி அவள் வாய்க்குள் எவ்வளவு செல்கிறது என்பதை கட்டுப்படுத்த. பிறகு மேலும் தாமதிக்காமல் தன் தலையை மேலும் கீழும் அசைக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு அசைவிலும் என்னை உறிஞ்சினாள். எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அவளுடைய கிண்டல்கள் என்னை மிகவும் கிளர்ச்சியடையச் செய்திருந்தன. வெறும் 5 முதல் 10 வரை நிமிடங்களிலேயே என் உச்சக்கட்டம் நெருங்குவதை என்னால் உணர முடிந்தது. நான் விந்து வெளியேற்றப் போகிறேன் என்று அவளை எச்சரித்தேன். அவள் அதை பொருட்படுத்தாமல் தன் தலையசைப்பை தொடர்ந்தாள். என் உச்சக்கட்டத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நான் எப்போதும் முயற்சிப்பது போல என் கட்டுப்பாடு முற்றிலும் நீங்கும் வரை நான் அடக்கிக் கொண்டேன். நான் ஜூலியை விலக்கி இழுக்க முயன்றேன், ஆனால் அவள் அசையவில்லை. அதனால் அவள் வாயில் விந்து வெளியேற்றுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. என் உச்சக்கட்டத்தின் தீவிரம் என் பார்வையையும் செவிப்புலனையும் தற்காலிகமாக மங்கச் செய்தது. என் இதயம் வெடித்துவிடும் போல என் மார்பில் படபடப்பதை என்னால் உணர முடிந்தது. அன்று இரவு அவள் துப்பினாளா அல்லது விழுங்கினாளா என்று இன்றுவரை எனக்கு தெரியாது. நான் சுயநினைவுக்கு திரும்பியபோது அவள் மீண்டும் என் வாயை முத்தமிட்டு என் சொந்த விந்தின் மிச்சத்தை எனக்கு சுவைக்க கொடுத்ததால் அவள் விழுங்கியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன் கூடாது? அவள் அதை தன் வாயில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். நான் ஏன் கூடாது? விந்து வெளியேறிய உடனேயே, குறிப்பாக சில மணி நேரங்களுக்குள், அது எனது 2வது உச்சக்கட்டம் என்பதால் யோனிக்குள் ஊடுருவுவதற்கு தேவையான விரைப்புத்தன்மையுடன் என்னால் இருப்பது அரிது. ஆனால் ஜூலி நம்ப முடியாத அளவிற்கு கவர்ச்சியாக இருந்தாள். அவளது முழு நிர்வாண உடலை பார்த்த மாத்திரத்திலேயே நான் விரைப்பாக இருந்தேன். ஆனாலும் அவள் எழுந்து நின்று தனது நீச்சல் உடையை முழுவதுமாக கழற்றியபோது அது விரைவில் மாறியது. அவள் ஒரு கணம் என் மீது கால் ஊன்றி நின்றபோது அவளது விரிந்த யோனி திறப்புக்குள் நேராக கீழிருந்து அவளது பெண்குறியின் வெளிப்பகுதியை நான் தடையின்றி பார்க்க முடிந்தது. விரைவில் நான் என் விதைப்பைகள் வரை உள்ளே குத்தப்படுவேன் என்பதை அறிந்தபோது என்னால் முடிந்தால் அது என்னை இன்னும் விரைப்பாக்கியது. ஜூலி வழக்கம் போல தயங்கவில்லை. கிடைத்த வாய்ப்பை வீணாக்கவில்லை. மீண்டும் மண்டியிட்டு என் இடுப்பின் மேல் அமர்ந்து என்னை நோக்கியவாறு துடித்துக்கொண்டிருந்த என் ஆணுறுப்பை நேராக தனக்குள் செலுத்தினாள். நாங்கள் கூடாரத்திற்கு வந்ததிலிருந்து நான் அவளுடைய பிறப்புறுப்பை ஒருமுறை கூடத் தொட்டதில்லை. ஆனால் அவள் எதிர்பார்ப்பில் நனைந்து போயிருந்தாள். நாங்கள் ஒன்றாக இருந்த நேரம் முழுவதும் அவளுக்குள் நுழைந்த நொடியிலேயே விந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்து ஒருபோதும் நீங்கியதில்லை. அந்த அளவிற்கு அவள் என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாள். ஆனால் நல்லவேளையாக இந்த முறை அது ஒரு தற்காலிக உணர்வு மட்டுமே. அவள் சற்று முன்பு செய்த கைவேலையால் அந்த தருணத்தில் நான் ஓரளவு உணர்ச்சியற்று போயிருந்தேன். மேலும் என்னால் கிட்டத்தட்ட காலவரையின்றி என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இதை முழுவதுமாக அவளுக்காகவே மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியும். நான் அவளிடம் என்னை உபயோகி, வெறித்தனமாக இரு என்று சொன்னேன். முற்றுப்புள்ளி. அவள் என் வார்த்தையை நம்பினாள். ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவள் பற்களை கடித்துக்கொண்டு தன்னால் முடிந்தவரை என் ஆணுறுப்பின் மீது குத்த ஆரம்பித்தாள். அதே சமயம் நான் சாய்ந்து படுத்துக்கொண்டு இங்கிலாந்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். அது எனக்கு நன்றாக இல்லை என்பதல்ல. உண்மையில் எப்போதும் போல அது நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை. அவள் வேகமாக குத்திக் கொண்டிருந்தபோது ஜூலி மாட்டிக்கொண்ட பன்றியைப் போல முனகிக்கொண்டும் கீச்சிட்டுக்கொண்டும் இருந்தாள். அவளுடைய குத்துக்களின் மூர்க்கத்தனம் இருந்தபோதிலும் அவளுடைய கச்சிதமான மார்பகங்கள் சிறிதும் அசையவில்லை. அந்த அளவுக்கு அவை உறுதியாக இருந்தன.
வெண்மையாகவும் வழுவழுப்பாகவும் சிறந்த பளிங்குக்கல்லை போல கடினமாகவும் இருந்தன. ஜூலி திடீரென்று அசைவதை நிறுத்தினாள். அது எனக்கு மிகுந்த கவலையை அளித்தது, ஆனால் அது அவளுடைய நிலையைச் சரிசெய்வதற்காக மட்டுமே. அதற்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இறுதியில் அவள், ஒரு நண்டை போல, தன் கைகளை முதுகுக்குப் பின்னால் என் கால்களின் மீது வைத்து பாதங்களை தரையில் தட்டையாக பதித்து என் மீது குத்தியது போலவே இருந்தாள். இந்த நிலைக்கு 3 முக்கிய நன்மைகள் இருந்தன. முதலாவதாக, என் ஆண்குறி அவளுக்குள் மேலும் கீழும் செல்வதை அது எனக்குக் காட்டிய காட்சி முற்றிலும் அற்புதமாக இருந்தது. அந்தக் காட்சியிலிருந்து என் கண்களை என்னால் விலக்க முடியவில்லை. இரண்டாவதாக, அது அவளுடைய குத்துக்களுக்கு ஈடுகொடுக்க என் இடுப்பை விடுவித்தது, அதனால் நாங்கள் இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டோம். இறுதியாக, எங்கள் இடுப்பு அசைவுக்கு துணையாக அவளுடைய பெண்குறியை தேய்க்க அது எனக்கு முழு சுதந்திரம் அளித்தது. உடலுறவின் போது இவ்வளவு சத்தமாக பேசுவதை நான் இதற்கு முன் கேட்டதே இல்லை என்று நினைக்கிறேன். நான் பார்த்த பெரும்பாலான ஆபாச படங்கள், அதுவும் ஏராளம், அன்று இரவு ஜூலியுடன் ஒப்பிடும்போது ஊமை படங்கள்தான். அவற்றில் பெரும்பாலானவை போலியானவை என்று நான் பந்தயம் கட்டுவேன். இதுவும் போலியாக இருக்கக்கூடாது என்று நான் மனதார நம்பினேன். அவளது சத்தங்கள் மிருகத்தனமாக இருந்தன, மேலும் அவை உச்சகட்டத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தன. இறந்தவர்களை எழுப்பும் அளவுக்கு உரத்த ஒரு ஆதிகால அலறலுடன் அவள் உச்சம் அடைந்தாள். அவளது நடுக்கங்கள் சுமார் 20 முதல் 30 வரை வினாடிகள் நீடித்தன. அவள் பீறிட்டு எங்கள் இருவரையும் நனைத்தாள். அவள் என் மீது மீண்டும் சரிந்து விழுந்தாள். அது என் ஆணுறுப்பில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அது கீழ்நோக்கி வளைந்தாலும் அவளுக்குள்ளேயே இருந்தது. அந்த முயற்சியால் நாங்கள் இருவரும் மூச்சு வாங்கிக் கொண்டும் அதிகமாக வியர்த்து கொண்டும் இருந்தோம். ஜூலியின் முகத்தில் இருந்த திருப்தி பார்ப்பதற்கு ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. நானும் மிகவும் இருமாப்புடன் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். சிறிது ஓய்வுக்குப் பிறகு அவள், உனக்கு உச்சம் அடையவில்லையா என்று கேட்டாள். அது ஒரு கேள்வி, ஒரு கூற்றல்ல. நான் இல்லை என்று தலையசைத்தேன். முடிந்ததா என்று அவள் கேட்டாள். நான் முடிந்ததாக நினைக்கிறேன். அவள், அப்படியானால் செய்துகொள். நான் அவளை மெதுவாக என் மீது இருந்து இறக்கி படுக்கையில் மல்லாக்க படுக்க வைத்தேன். அவள் விரித்திருந்த கால்களுக்கு இடையில் ஏறி என் சுன்னியை மீண்டும் உள்ளே நுழைத்தேன். இப்போது அது என் தரப்பில் ஒரு அப்பட்டமான மிருகத்தனமான காமவெறியாக இருந்தது. நான் மெதுவாகத் தொடங்கி ஜூலி என் வேகத்திற்கு ஈடுகொடுக்க அனுமதித்தேன். பிறகு என்னால் வேகமெடுக்க முடியாத வரை வேகத்தை அதிகரித்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் இதற்கு முன்பே நான் அன்றைய இரவை முடித்திருக்கலாம், ஆனால் என்னால் அதைச் செய்ய முடியும் என்று அவளிடம் சொன்ன பிறகு நான் பின்வாங்க விரும்பவில்லை. நல்லவேளையாக சில நிமிடங்களுக்குப் பிறகு என் விந்து எழுவதை உணர்ந்து அன்று இரவு கடைசி முறையாக என்னிடம் மீதமிருந்த கொஞ்சத்தையும் அவளுக்குள் பீச்சியடித்தேன். நாங்கள் முற்றிலும் களைத்துப் போயிருந்தோம். அன்று இரவு நாங்கள் எங்கும் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் முடிந்தவரை வசதியாக இருப்பது நல்லது. நான் 2 சஃபாரி படுக்கைகளை ஒன்றாக இழுத்து ரப்பர் தலையணைகளையும் போர்வைகளையும் எடுத்தேன். தரை உடலுறவுக்கு நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் தூங்குவதற்கு அவ்வளவு சூடாக இருக்கப்போவதில்லை. நாங்கள் படுக்கைக்குச் சென்று போர்வைகளுக்குள் எங்களைச் சுற்றிக்கொண்டு வசதியாக படுத்துக்கொண்டோம். நாங்கள் உறங்கும் வரை ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தோம். என் கண்கள் சொருகத் தொடங்கியபோது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. பகுதி 8 இன் முடிவில் நான் கூறியது போல, நான் இதுவரை அனுபவித்ததிலேயே சிறந்த உடலுறவு நீதான் என்று சாலியிடம் சொல்லியிருப்பேன். சரி, மன்னிக்கவும் பெண்ணே, நீ இப்போது முற்றிலும் மங்கிவிட்டாய். அந்த மகுடத்தை இப்போது ஜூலி அணிந்திருந்தாள். உண்மையைச் சொல்லப்போனால் என் வாழ்நாள் முழுவதும் அவள்தான் அதை அணிந்திருப்பாள். அவள் உறக்கத்தில் ஆழ்ந்தபோது நான் சொன்ன அந்த அழியாத வார்த்தைகளான, நான் உன்னை நேசிக்கிறேன் ஜூலி என்பதை அவள் உண்மையில் கேட்டாளா என்று எனக்கு தெரியவில்லை. விடியற்காலையில் நாங்கள் இன்னும் பின்னி பிணைந்தபடியே விழித்தோம். விளக்கு எரிந்து வெகுநேரமாகிவிட்டதால் கூடாரத்தில் இன்னும் இருட்டாகவே இருந்தது. ஒரு வாகனம் நெருங்கி வரும் சத்தத்தால் நாங்கள் தொந்தரவு செய்யப்பட்டதை உணர்ந்தேன். அது ஒரு இராணுவ காவல் ரோந்து படையினராக இருக்கலாம்.
தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எங்களை அங்கே கண்டால் குரங்குகளிடம் விளக்கம் அளிக்க வேண்டியிருப்பது சங்கடமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, அது ஒரு மெதுவான வாகன பயணம் மட்டுமே. வெளியிலிருந்து பார்த்தால் கூடாரத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் உண்மையில் சொல்ல முடியாது. நாங்கள் எழுந்தோம், சிறுநீர் கழிப்பதற்காக புதர்களுக்குள் பதுங்கிச் சென்றோம். ஜூலி அப்போதும் நிர்வாணமாகவே இருந்தாள். என்னை வெறுப்பேற்றுவதற்காகவே அவள் அப்படிச் செய்தாள் என்று எனக்கு உறுதியாகத் தெரியும். ஏனெனில் அவள் வெளியேறும்போது வேண்டுமென்றே தன் உடலை என் முன் காட்டிவிட்டு பிறகு திரும்பி வந்தாள். நாங்கள் உடை அணிந்து கூடாரத்தைச் சரிசெய்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டோம். பிரதான சாலையை அடைந்த சிறிது நேரத்திலேயே மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு வாகனம் ஓட்டிவர ஒருவர் முன்வந்தார். நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். மிகவும் அவசியமான காலை உணவைச் சாப்பிடுவதற்கு சரியான நேரத்தில் நாங்கள் திரும்பி வந்தோம். பின்னர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளுடன் லேடி கார்டன் கேட்டில் நாங்கள் பிரிந்தோம். நான் இப்போது தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறேன், அதனால் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். ஜூலியும் நானும் இப்போது உறுதியாக ஒரு ஜோடியாகிவிட்டோம். எல்லோரும் எங்களை ஒரு ஜோடியாக முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் ஒருவன் அவனால் முடிந்தபோதெல்லாம் ஜூலியைச் சுற்றிச் சுற்றி வந்தான். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவளிடம் ஒருபோதும் தவறாக நடக்க முயற்சிக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக வாழ்க்கை மீண்டும் தன் கோர முகத்தை காட்டும் முன் அந்த ஆண்டின் மீதமுள்ள காலமும் அடுத்த ஆண்டின் பெரும்பகுதியும் என எங்களுக்கு நீண்ட காலம் ஒன்றாக இருந்தது. பெரும்பாலும் நாங்கள் ஒரே ஷிஃப்டில் ஒன்றாக வேலை செய்தோம். சார்ஜுக்கு நன்றி, ஆனால் அவ்வப்போது விடுப்பு, உடல்நலக்குறைவு போன்றவற்றை ஈடுசெய்ய மற்ற ஷிஃப்ட்டுகளுக்கு மாற வேண்டியிருந்தது. எதிர்மாறான ஷிஃப்ட் முறைகள் காரணமாக ஒன்றாக நேரம் செலவிடுவது கடினமாக இருந்தது. ஜூலிக்கும் வாக்குறுதியளிக்கப்பட்ட அந்த தனி அறை கிடைத்தது. அது முற்றிலும் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் அளித்தது. சொல்லப்போனால் நாங்கள் ஒருபோதும் பிடிபடவில்லை. ஆம், நான் இறுதியாக உள்ளே பார்க்க முடிந்தபோது அதன் அலங்காரம், தளபாடங்கள் மற்றும் பொருத்தப்பட்ட பொருட்கள் எங்களுடையதை விட மிகவும் சிறப்பாக இருந்தன. இரவு ஷிஃப்ட்டுகளில் அந்த தொலைதூர இடங்களில் தனிமை நேரத்தை செலவிட முடியும் என்பதையும் நாங்கள் உணர்ந்தோம். பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்படும் பணிமேசைகள் உடலுறவு கொள்வதற்கு அவ்வளவு வசதியானவை அல்ல என்பதை என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும். நாங்கள் இருவரும் ஒன்றாக இங்கிலாந்து விடுப்பு எடுத்தோம். அப்போது அவள் என் குடும்பத்தினரையும் நான் அவள் குடும்பத்தினரையும் சந்தித்தோம். எங்கள் உறவில் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தோம். ஆனாலும் வெளிப்படையாகச் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய பிரச்சினை, எங்களுடையதல்ல. நாங்கள் ட்வின்ஹாம் மற்றும் கூடாரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டோம். ஆனாலும் கூடாரத்தில் கழித்த அந்த முதல் இரவின் உச்சத்தை நாங்கள் மீண்டும் ஒருபோதும் எட்டவே இல்லை. என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், எங்கள் உடலுறவு மிகச் சிறப்பாக இல்லாவிட்டாலும் எப்போதும் நன்றாகவே இருந்தது. ஜூலியைப் போல பிரமிக்க வைக்கும் அழகும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு பெண் என்னுடன் உறவு கொள்வாள் என்பதை நம்புவது எனக்கு இன்னும் கடினமாகவே இருந்தது. ஆனால் விதி எங்களை அவ்வாறு ஒன்றிணைத்ததற்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருந்தேன். திட்டமிட்டபடியே அந்த பெரிய பிரச்சினை உறக்க முழங்கத் தொடங்கியது. எனது பணிக்காலம் முடிவுக்கு வந்தபோது வழக்கம் போல் 90 நாட்கள் பணி விலகல் அறிவிப்பு எனக்கு கிடைத்தது. எதிர்பார்த்தபடியே நான் மேம்பட்ட பொறியியல் பயிற்சி AET படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். இது பயிற்சி பள்ளியில் மீண்டும் ஒரு வருட படிப்பு. பயிற்சியை நான் முடித்தால் பதவி உயர்வு உறுதி. நம் எதிர்காலத்தை பற்றி ஒன்றாக முடிவெடுக்கும் நேரம் வந்திருந்தது. அதை ஒரு சிறப்பு விருந்தாக கருதி ஓய்வு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வார இறுதிக்காக கடற்கரையோரமுள்ள ஆடம்பரமான ஹோட்டல்களில் ஒன்றில் நமக்காக ஒரு அறையை முன்பதிவு செய்தேன். அந்த முதல் இரவில் மென்மையான கிங் சைஸ் படுக்கையின் சொகுசில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தோம். அதுவரை நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தியிருந்த காதலை முழுமையான தனிமையிலும் வசதியிலும் வெளிப்படுத்த கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு அது. அடுத்த நாள் இரவு உணவு தேடி வெளியே நடந்து செல்ல எனக்கு சோம்பலாக இருக்கிறது, நாம் இங்கேயே சாப்பிடலாம் என்று ஜூலியிடம் சொன்னேன்.
அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்ததால் அவள் சற்று தயங்கினாள். ஆனால் எனது வரவிருக்கும் பதவி உயர்வை கொண்டாடுவதற்காக இது எனது விருந்து என்று நான் வற்புறுத்தினேன். தலைமை பணியாளர், ஐயா, உங்கள் மேசை உங்களுக்காக தயாராக உள்ளது என்று சத்தமாக கூறியபோது கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டார். நிச்சயமாக அனைத்தும் முன்பே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமான மூலை மேசைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது ஜூலி அதை கவனிக்கவில்லை அல்லது கவனிக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு அருமையான உணவை உண்டோம், அதனுடன் ஒரு நல்ல ஒயின் பாட்டிலும் இருந்தது. அது என் பதற்றத்தை தணிக்க எனக்கு தேவைப்பட்டது. உணவை முடிக்கும் விதமாக நான் காபி மற்றும் காக்னாக் ஆர்டர் செய்து அதில் மூழ்கினேன். நான் உங்களை விவரங்களுடன் சலிப்படையச் செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் யூகித்திருப்பதைப் போல நான் ஜூலியிடம் திருமண பிரேரணை செய்தேன். எனது பிரேரணைக்கு மௌனமே பதிலாகக் கிடைத்தது. அவள் தனது பிராந்தியை முழுவதுமாக குடித்துவிட்டு என் பக்கம் கை நீட்டி என் கையை பிடித்து அறைக்கு மேலே செல்லலாம் என்றாள். இது ஒரு நல்ல சகுனமாக தெரியவில்லை. நாங்கள் கிளம்பியபோது அந்த நிர்வாக இயக்குனர் என்னை விசித்திரமாக பார்த்தார். நானும் உள்ளங்கையை தரையில் பதித்தபடி கைகுலுக்கினேன். இன்னும் உறுதியாக தெரியவில்லை, ஆனால் எனக்காக அந்த ஷாம்பெயினை ஐஸ் போட்டு வையுங்கள். லிஃப்டிலும் அறைக்குச் செல்லும் வழியிலும் நாங்கள் மௌனமாக இருந்தோம். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் ஜூலி நேராக குளியலறைக்குச் சென்றாள். என்னை ஒரு யுகம் போலத் தோன்றிய நேரத்திற்கு படுக்கையின் ஓரத்தில் பதற்றத்துடன் உட்கார வைத்துவிட்டுச் சென்றாள். கடைசியில் அவள் வெளியே வந்து என் அருகில் அமர்ந்து என் இரு கைகளையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள். நான் வெளிப்படுத்தியதை விட இந்த வார இறுதியில் இன்னும் பல விஷயங்கள் இருப்பதாக அவளுக்குச் சந்தேகம் இருந்ததாகச் சொன்னாள். எனக்கு பணிமாற்ற அறிவிப்பு வந்ததிலிருந்து நான் சரியில்லாமல், இல்லை, வித்தியாசமாக இருந்ததாகச் சொன்னாள். இந்த வார இறுதிதான் எங்கள் கடைசி கொண்டாட்டம் என்று அவள் நினைத்திருந்தாள். நான் அவளை கைவிடுவதற்கு முன் ஒரு சுதந்திர மனிதனாக இங்கிலாந்துக்கு திரும்புவதற்காக பிரிவுக்குப் பிறகான உடலுறவு என்று நினைத்திருந்தாள். ஆனால் என் இந்த திட்டம் அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. அவள் தொடர்ந்து பேசினாள். டைட்டஸ், நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். கடவுளுக்கு தெரியும் நான் உன்னை நேசிக்கிறேன். பார், நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு மறுப்பு சொல்லவில்லை, இப்போதைக்கு இல்லை என்றுதான் சொல்கிறேன். உன்னைப் போலவே எனக்கும் EIT-யில் சேர்ந்து குறைந்தபட்சம் 3 பட்டைகளையாவது பெற்று அதன் பிறகு ஒரு கமிஷனராக ஆக வேண்டும் என்ற லட்சியங்கள் உள்ளன. உண்மையைச் சொல்லப்போனால் அவள் பின்னர் கமிஷனராக ஆனாள். அது என்னுடைய லட்சியமாகவும் இருந்தபோதிலும் நான் அந்த எண்ணத்தை ஒருபோதும் தொடரவில்லை. ஒரு SNCO-வாக இருந்து இறுதியில் ஒரு வாரண்ட் ஆபீசராக ஆவதிலேயே திருப்தி அடைந்தேன். அவள் தொடர்ந்தாள். நாம் இருவரும் இன்னும் இளமையாக இருக்கிறோம். வாழ்க்கையில் நிலைத்து ஒரு குடும்பத்தை தொடங்குவதற்கு முன்பு சாதிக்க வேண்டியவை நிறைய உள்ளன. அதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நான் இன்னாரின் மனைவி என்று ஆவதற்கு இன்னும் தயாராக இல்லை. நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். நான் நொறுங்கிப் போனேன், கண்ணீர் வரக்கூடிய நிலையில் இருந்தேன். ஆனால் ஆம், நான் புரிந்து கொண்டேன். வழக்கம் போல எங்கள் இருவரில் அவள்தான் மிகவும் நிதானமாகவும் நடைமுறைக்கு ஏற்றவளாகவும் இருந்தாள். அவள் ஒழுங்கானவள், உறுதியானவள் மற்றும் சமயோசித புத்தி கொண்டவள். அவள் ஒரு மிகச் சிறந்த அதிகாரியாக ஆவாள், அவ்வாறே ஆகவும் செய்தாள். எனக்கு சிறிது தனிமை தேவை என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். நான் வெளியே பால்கனிக்குச் சென்றபோது என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. கடற்கரையில் மோதும் சிறிய மத்திய தரைக்கடல் அலைகளின் ஓசையை கேட்டுக்கொண்டே நான் அமர்ந்திருந்தபோது எனக்கு இருந்த வாய்ப்புகளை பற்றி யோசித்தேன். என் மனம் வீணான முயற்சிகளை தேடிக்கொண்டே இருந்தது. இப்போதைக்கு வேண்டாம், பிறகு வாழ்க்கையில் நிலைத்துவிடு, ஒரு குடும்பத்தை தொடங்கு என்பது போன்ற அவளுடைய சில வார்த்தைகளை என்னால் என் தலையிலிருந்து அகற்ற முடியவில்லை. அவள் என்னை நேரடியாக நிராகரிக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை அவள் இன்னும் எனக்காக உள்ளே காத்துக்கொண்டிருந்தாள். நான் அவளை நேசித்தேன். என் வாழ்நாள் முழுவதையும் அவளுடன் கழிக்கும் ஒரு சிறு வாய்ப்பை கூட நான் இழக்க விரும்பவில்லை. இந்த முறை விஷயங்கள் நான் விரும்பியபடி சரியாக நடக்கவில்லை என்பதற்காக மட்டும் அந்த பெண்ணை அவசரமாக கைவிட மாட்டேன். நான் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தேன்.
சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு நான் என் முடிவை எடுத்த அதே சரியான நேரத்தில் பால்கனியின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஜூலி வெளியே வந்து என் பின்னால் நின்று என்னை கட்டிப்பிடித்தாள். நான் அவளிடம், பரவாயில்லை, இன்றிரவு நடந்ததையே நாம் மறந்துவிட வேண்டும், நாம் இருந்தபடியே தொடரலாம், என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்று சொன்னேன். அவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் மேலும் கூறினாள், என்னை நம்பு, நீ விரும்பும் பதிலை பெற மீண்டும் என்னிடம் கேட்க வேண்டிய நேரம் வரும்போது அது உனக்கே தெரியும். ஆனால் இன்றிரவை நாம் முற்றிலும் மறந்துவிட வேண்டாம், நினைவில் வைத்துக்கொள்ள ஏதாவது இருக்கட்டும். அதோடு அவள் என் கையை பிடித்து படுக்கைக்கு அழைத்துச் சென்று என் மூளையைச் சிதறடிக்கும் அளவுக்கு என்னுடன் உடலுறவு கொண்டாள். நாங்கள் அதைத் தொடர்ந்தோம். எங்களுக்கு இடையேயான உறவில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் இருந்தது, ஆனால் நாங்கள் அதைச் சமாளித்தோம். அந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் இறுதியாக வந்தபோது என்னை வழியனுப்ப ஜூலி என்னுடன் விமானத்திற்கு வந்தாள். நான் எனது படிப்பில் சரியாக நிலை பெறும் வரை எங்கள் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து எந்த உறுதியான திட்டங்களையும் தீட்ட வேண்டாம் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருந்தோம். ஆனால் அவளை மீண்டும் பார்ப்பதற்காக கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு என் சொந்த செலவில் திரும்பி பறக்க வேண்டும் என்பது என் மனதில் ஏற்கனவே இருந்தது. இறுதி அழைப்பு வந்தபோது ஜூலி கண்ணீர் வெள்ளத்தில் கதறி அழுதாள். அது என்னையும் அழும் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. நான் நுழைவாயிலில் கடைசி முறையாக திரும்பியபோதும் அவள் அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். அவளுக்காக, எனக்காக. என்னை இங்கிலாந்துக்கு திரும்ப அழைத்துச் சென்ற RAF-VC-10 முதலில் என்னை சைப்ரஸுக்கு அழைத்துச் சென்ற C-130 ஹெர்குலஸை விட இது ஒரு திட்டவட்டமான மேம்பாடு. அக்ரோடிரி வளைகுடாவின் மீது வளைந்து பிளைட்டி யை நோக்கி வடக்கில் திரும்பியபோது என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. ஒரு தொடர்பற்ற குரல் என்னிடம் சொன்னது, நீ அவளை மீண்டும் ஒருபோதும் பார்க்க மாட்டாய். அந்த குரல் சொல்வது தவறல்ல.